ரெண்டு ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை. நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு இரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான். சீரியாவில் இருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்தில் இருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைபிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவார் என்றாள். அப்பொழுது அவன் போய், இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தான். அப்பொழுது சீரியாவின் ராஜா, நல்லது போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். அப்படியே அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியையும் 6000 சேக்கல் நிறை பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்து கொண்டு போய் இஸ்ரவேலின் ராஜாவின் இடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான். அதிலே, இந்த நிருபத்தை உம்மிடத்தில் என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான். நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்பி இருக்கிறேன் என்று எழுதியிருந்தது. இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த போது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்தில் நின்று நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்புகிறதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா? இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்றான். இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபோது அவன், நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்து கொள்வானேன்? அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டு என்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். அதற்கு நாகமான் கடுங்கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி, இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதுக்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரகத்தோடு திரும்பி போனான். அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீ செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்முடனே சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். கண்களை மூடி தேவன் நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நாளுக்காக நன்றி ஆண்டவருடைய வசனம் எங்களோட பேசட்டும். ஆவியானவர் அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க ஆண்டவர். ஒவ்வொருடைய இருதயத்திற்கும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அந்த இருதயத்துக்கு தேவையான விதையை, அந்த இருதயத்துக்கு தேவையான வார்த்தையை, சுகமளிக்கும் வல்லமையை தேவன் நீங்க கொடுங்க. பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து இந்த வருஷத்திலே அற்புதங்களை நம் மையமாக கொண்டு பல காரியங்களை தியானித்து கொண்டு வருகிறோம். கர்த்தர் நிறைய காரியங்களை பேசி கொண்டு வரார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருக்கு? 2 பேர் மாத்திரம். சரி, மீதெல்லாம் இன்னும் வரும் உங்களுக்கு, அதனால காத்துருங்க. சரியா? சரி, நாகமான் அப்படிங்கிற இந்த குஷ்டரோகியை குறித்தான ஒரு அற்புதத்தை நம்ம நிறைய முறை கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் நான் அந்த குஷ்டரோகத்தை, இதில் நிறைய பிரசங்கங்கள் பண்ணலாம், நிறைய காரியங்கள் உண்டு. நான் அந்த நாகமானின் குஷ்டரோகத்திலே மற்ற காரியங்களை குறித்து நான் ஃபோக்கஸ் பண்ணுறதை காட்டிலும் நாம் எப்படி தியானித்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த அற்புதத்திற்கு எப்படி நாகமான் தயாரானா அதை மாத்திரம் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம், அதை மாத்திரம் தான் நம்ம உற்று நோக்கிறோம். ஸோ அந்த ஆங்கிள், அந்த பார்வையில் நம்ம சில காரியங்கள் இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேச இருக்கிறார். முதல் காரியம், இந்த நாகமான் அப்படிங்கிறவன் ஒரு ஒரு ராஜ்ய பாரத்தினுடைய ஒரு ஒரு படை தளபதி. அதிலே போடுங்க, சீரிய ராஜாவின் படைத்தலைவன். படைத்தலைவன் அப்படின்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜெனரல், அவன் ஒரு மிகப்பெரிய பொசிஷனில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை கொண்டவன். அவனுக்கு கீழே ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருக்கு. லெஃப்ட்ல போனால் லெஃப்ட், அதாவது இடது பக்கமாக போனால் இடது பக்கம் போவாங்க, வலது பக்கம் போனால் வலது பக்கம் போவாங்க. போய் மேலேருந்து குதிச்சு சாவுங்கடானா 1000 பேர் விழுந்து சாவான். உயிரை கொடுக்கறது கூட அந்த படைத்தலைவர் அப்படி இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட உயிரை எடுக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு அதிகாரம் கொண்ட ஒரு மேசிவான ஆள், ஒரு மிகப்பெரிய வல்லமை கொண்ட ஒரு ஆள். அது மாத்திரம் கிடையாது, அவனை ரொம்ப மதிப்புமிக்க ஒரு ஆள், கனம் பொருந்திய ஒரு ஆள். இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். அதே போல நம்ம அடிக்கடி பேசுறது உண்டு, ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லுவாங்க.
எதையுமே மாற்றக்கூடிய ஒரு ஆள். ஒரு மனுஷன் இவர் நினைச்சாருன்னா ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கலாம், இவர் நினைச்சாருன்னா ஒரு மனுஷன் சாகலாம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய, ஒரு மாற்றக்கூடிய எல்லா வல்லமையும் அதிகாரமும் கொண்ட ஒரு மனுஷன் தான் இந்த நாகமான் அப்படிங்கிற ஒரு மனுஷன். இவன் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு சொன்னா, ஒரு படை தளபதி அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும் எனக்கும் தெரியும், ஒரு சண்டை போடுற ஆள் எப்படிப்பட்டவனா இருப்பான்? நல்ல புஜபல பராக்கிரமத்தோடு, நல்லா அகன்ற தோள்கள், அந்த மாதிரியான ஒரு நல்ல எக்ஸசைஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு பார்க்குற ஆட்கள் போல ஒரு பயங்கரமான ஒரு ஆளாக இருப்பாங்க. அதுக்கு மேலே அவங்க நல்ல ஒரு ட்ரெஸ்ஸு, அவங்க ட்ரெஸ்ஸு வித்தியாசமாக இருக்கும். நல்ல விலை உயர்ந்த ஆடைகள் உடுத்துவாங்க. அந்த பிளேட்ஸ் நம்ம பார்த்துருக்குறோம், ஒரு தங்கத்தை போல மின்னக்கூடிய ஒரு பிளேட்ஸ். அதுவும் அவன் மேல் பொசிஷனில் இருக்கிறனால, மேல் இடத்துல இருக்கிறனால அவனுக்கு நல்ல விலை உயர்ந்த ஆடையாக இருக்கும். அவன் போகும்போதும் வரும்போதும், சண்டைக்கு போகும்போதும் எல்லா இடத்துலையும் ஒரு நல்ல விலை உயர்ந்த ஆடை உடுத்தக்கூடிய ஒரு மனுஷனாக என்ன பண்ணுவான், அவன் இருப்பான். இப்போ கவனிச்சு பாருங்க, வெளியரங்கமாக பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒரு மனுஷன், அவனை எல்லாரும் பார்க்கும்போது அப்பா நாகமான் வராருப்பா, அவர் ட்ரெஸ்ஸை பாரு, அவருடைய அந்த தொப்பியை பாருப்பா, அவருடைய வாளை பாருப்பா, அவருடைய கேடயத்தை பாருப்பா, பார்க்கும்போதே அப்படியே ஒரு பிரம்மாண்டமாக இருக்கிறாருப்பா அப்படின்னு சொல்றது உண்டு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு அரசியல்வாதியை பார்க்கும்போதோ இல்லை ஒரு ஆக்டரை பார்க்கும்போதோ எப்படி பார்ப்போம்? அவருடைய முகத்தை பார்க்கறதுக்காட்டியும், ஒரு ஆக்ட்ரஸை பார்க்கறதுக்காட்டியும், அவங்களுடைய முகத்தை பார்க்கறதுக்காட்டியும் அவங்க சேலை பாருங்க எப்படி கட்டியிருக்காங்க, அவங்க நகை பாருங்க எப்படி போட்டிருக்காங்க. ஒரு ஆக்டர்னா அவருடைய கண்ணாடி பாருங்க. இன்னைக்கு அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் இருக்கு. ஹல்லேலூயா. நீங்க இதுல எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ட்ரெஸ்ஸை தான் பார்ப்பாங்க. அப்பா இவ்வளோ பெரிய ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு டிஷர்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 லட்சம் 21 லட்சம் அப்படி அந்த பிராண்டெல்லாம் இருக்குது. கண்ணாடி நம்ம பார்க்குறோம், கண்ணாடி அவ்வளோ விலை உயர்ந்த கண்ணாடிகள், ஷூ, பெல்ட்டுக்கெல்லாம் அவ்வளோ காஸ்ட்லியான ஒரு விஷயம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் யார் என்று சொன்னால், எல்லா விஷயத்தையும் கவனிக்கக்கூடிய, அவனுடைய உடையே எல்லாரையும் என்ன பண்ணுமா, பயப்பட வைக்கும், கவனம் ஈர்க்க வைக்கக்கூடிய ஒரு ஆள். இப்படிப்பட்ட நாகமானின் வெளிப்புறத்தில் இப்படி இருக்கக்கூடிய நாகமானுடைய உள்புறம் பார்க்கும்போது என்ன ஒரு நோய் இருக்கு? குஷ்டரோகம் இருக்கு. வெளியரங்கமா பார்க்கும்போது ரொம்ப கனம் பொருந்தியா ஒரு ஆள், அந்த ஆடைகளை கலட்டும் போது அங்க குஷ்டரோகம் வெளியே தெரியாம, இல்லை சில பேத்துக்கு தெரிஞ்சு அவனை கேவலப்படுத்துற. ஏன்னா அந்த காலத்துல ரொம்ப ஒரு கொடிய வியாதி குஷ்டரோகம். அந்த வியாதிக்கு உண்டான மருந்து கிடையாது. ஒன்ஸ் அவங்க வந்துட்டாங்கன்னா அவங்க ஊரை விட்டு ஒதுக்கி வச்சு, ஊரை விட்டு துரத்தப்பட்டு அனாதையாக என்ன பண்ணுவாங்க, கிடப்பாங்க. ஒரு குகைக்குள்ளே கிடப்பாங்க. யாரும் கிட்ட கூட போகக்கூடாது, வரக்கூடாது. நான் கடந்த வாரத்தில் நான் ரொம்ப நாளாக அது பார்க்கல, ஒரு சீரியஸ் இருக்குது, த சோசன் அப்படிங்கிற ஒரு சீரியஸ். கடந்த கொஞ்ச நாட்களாக நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நாளாக பார்த்துட்டு இருக்கிறேன். நான் பார்க்கணும்னு நினைப்பேன், என்னால் பார்க்க முடிய டைம் இல்லை. இப்போ கொஞ்ச நாளாக நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அதில் அவ்வளோ ஆழமாக சில காரியங்களை சொல்லியிருக்காங்க. எனக்கு ரொம்ப ஆசை உங்களுக்கு எல்லாம் அதை போட்டு காட்டணும் அப்படின்னு சொல்லி. இங்கே என்னால் அது போட முடியாது, ஆனால் அதுக்கு ஒரு நெட் வேணும். அதனால் அந்த ரூம் நான் அதுவும் ரெடி பண்ணுறேன். அது 60-70 வீடியோ இருக்குது, ரொம்ப ஆழமாக இருக்கும், நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு நான் அதை போடுறேன். அப்போ அதில் பார்க்க முடியுது, நம்ம ப்ராக்டிக்கலாக படிக்கிறத காட்டிலும் ஒரு குஷ்டரோகி வரும்போது இந்த ஜனங்களெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, எப்படி அவனை துரத்துறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன், அவன் நல்ல பேர் புகழ் உடையவன், வெற்றிகளை நிறைய ருசி பார்த்த ஒரு மனுஷன், நல்ல பொசிஷன்ல இருக்கக்கூடியவன், நல்ல வல்லமை அதிகாரம் கொண்டவன், ரொம்ப கனம் பொருந்தியவன், பிரஸ்டீஜான ஒரு ஆளு. ஆனா அவனுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம் குஷ்டரோகம்ங்கிற ஒரு வியாதி. எவ்வளோ ஒரு அவமானமான ஒரு சூழ்நிலை. சில பேர் அவனுக்கு முன்னாடி பணிந்து கொண்டாலும் அவனை முன்னாடி விட்டு பின்னாடி பேசுவாங்க, இந்த நோய் கொண்டவன். ஏன்னா அந்த காலத்துல குஷ்டரோகத்தை வியாதியா பார்க்க மாட்டாங்க, தண்டனையா பார்ப்பாங்க. இந்த வியாதி ஒரு மனுஷனுக்குள்ள குஷ்டரோகம் இருக்கு அப்படின்னா அவன் ஏதோ மிகப்பெரிய பாவம் பண்ணிட்டான், அவன் தப்பு பண்ணனால தான் இந்த தண்டனை. அப்ப குஷ்டரோகங்கிற வியாதியே அதை வியாதியா பார்க்க மாட்டாங்க, அவன் தப்பு பண்ணதுக்கு உண்டான தண்டனைன்னு தான் பார்ப்பாங்க. ஸோ இப்படி பேசக்கூடிய ஒரு ஜனங்கள் மத்தியில இப்படிப்பட்ட ஒரு வியாதியில் அவன் என்ன பண்றான், இருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவன் இருக்கக்கூடிய ஊர் வேற ஊர், சீரியா தேசம். இஸ்ரவேல் தேசத்துல எலிசாங்கிற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நாகமான்ட்ட வேலை செய்யக்கூடிய ஒரு சின்ன பெண் வந்து சொல்றா. யாருக்கிட்ட? நாகமானுடைய மனைவி கிட்ட சொல்றாங்க, அம்மா இந்த மாதிரி எலிசான ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேல்ல இருக்கிறாருமா, நீங்க அவரை போய் பாருங்க, கண்டிப்பா குஷ்டரோக நோய் சுகமாயிரும் அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் நாகமான் என்ன பண்றாரு, தன் மனைவியோட என்ன பண்றாரு, இஸ்ரவேல் தேசம் போய் அந்த தீர்க்கதரிசியை பார்க்கறாரு. அப்படி அந்த தீர்க்கதரிசியை பார்க்கும்போது அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அங்க ஒரு சுகம் நடக்குது. என்ன சுகம் நடக்குது? நீங்க போய் ஒரு ஆற்றுல, யோர்தான் நதியில 7 தரம் முழுகி என்ன பண்ணணும், நீங்க எந்திரிக்கணும். அப்படி எந்திரிக்கும் போது உங்களுக்கு சுகம் கிடைக்கணும். எலிசா சொல்றாரு, நான் போய் எப்படி, நான் எவ்வளவு பெரிய ஆள், நான் போய் ஒரு ஆற்றுல போய் 7 தடவை முழுகி எந்திரிச்சா அந்த நோய் சரியாயிருமா
நான் கையை வச்சு சரி பண்ணிடுவார், இல்லை ஒரு மருந்து கொடுத்து சரி பண்ணிடுவார், ஒரு பச்சைலையோ இந்த மாதிரி ஏதாவது கொடுத்தா சரி பண்ணிடுவார்னு நினச்சி போனேன். ஆனால் இவர் இப்படி சொல்கிறாரே அப்படின்னு சொல்லி சண்டையோட கோபத்தோடு அந்த மனுஷன் போகிறான். அந்த நேரத்தில் அவருடைய மனைவி அவர் ஆசுவாசப்படுத்தி, இல்லைம்மா பொறுமையார், அவர் இதை தானே சொல்கிறாரு, நீங்கள் போய் இதை செய்யுங்க அப்படிங்கிறாரு. அந்த ஐயா போய் என்ன பண்ணுறாரு, 7 தடவை அந்த யோர்தான் நதியில் முழுகி எந்திரிக்கிறாரு. குஷ்டரோக நோய் சுகமாகுது. அல்லேலூயா. இதுதான் ஸ்டோரி. இது தெரிஞ்ச ஸ்டோரி தான், சில பேருக்கு தெரியாமல் இருக்குது, அதனால சரி. இப்போ நம்ம காரியத்துக்கு வருவோம். முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் பாருங்க, வாழ்க்கையில் உங்கள் நிலை தனிப்பட்ட போராட்டங்களிலிருந்து உங்களை விலக்குவதில்லை. ஹல்லேலூயா. உங்கள் நிலை அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பொசிஷன். நீங்கள் எவ்வளவு பெரிய ஆள் வேணா இருக்கலாம், எவ்வளோ வசதியான ஆள் வேணா இருக்கலாம். இன்னைக்கு நம்ம ஊரில் சொல்கிறாங்கல்ல, இந்த ஜாதி, இந்த மேல் ஜாதி, இவ்வளோ உயர்ந்த ஜாதி, இவ்வளோ பெரிய பணக்காரங்க, இவ்வளோ பெரிய படித்தவங்க, இவ்வளோ பெரிய சொத்து உள்ளவங்க, இந்த மாதிரி நிறையா டயலாக் பேசுகிறாங்க பார்த்தீங்களா. இப்படிப்பட்டவங்களே வச்சுக்கோங்களேன். இந்த பொசிஷன், இந்த நிலைமைகள் ஒருபோதும் உங்கள் வாழ்க்கையில் நல்லா கவனிங்க, பிரச்சனையிலிருந்து உங்களை விலக்குவது கிடையாது. அல்லேலூயா. பணம் எல்லா பிரச்சனையும் சரி செஞ்சிருமானா? சரி செஞ்சிருமா? சத்தமா சொல்லுங்க. பணம் எல்லா பிரச்சனையும் சரி செஞ்சிருமா? சரி செய்ய முடியாது. பணத்தை கோடி கோடியா வச்சுட்டு ஹாஸ்பிட்டலில் வெளியே நிற்கிறாங்க, எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி. சொத்து எல்லா பிரச்சனையும் சரி செஞ்சிருமா? முடியாது. அரசியல்ல ஒரு பெரிய அதிகாரத்தில் இருக்கிறேன், நான் எல்லா காரியத்தையும் சாதிச்சிட முடியுமானா? சாதிச்சிட முடியாது. அப்ப நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த அற்புதத்தில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது, என் நிலை எப்படிப்பட்ட நிலையாக இருந்தாலும் எனக்கு வரப்போகிற உபத்திரவங்களையும், எனக்கு வரப்போகிற போராட்டங்களையும், எனக்கு வரப்போகிற நிந்தனைகளையும் ஒருபோதும் அது என்ன பண்ண போவதில்லை, விலக்குவதில்லை. அது ரொம்ப கவனமா நீங்க என்ன பண்ணும் பார்க்கணும். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த குஷ்டரோகம் அப்படிங்கிற ஒரு வியாதி, அதை எப்படி அதை டிஃபைன் பண்ணலாம், அதை எப்படி வரையறுக்கலாம் அப்படின்னு சொன்னா, அது அவமானம். முதல் காரியம் ஷேம், அது ஒரு மிகப்பெரிய அவமானம். ரெண்டாவது காரியம் என்னன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல, தீட்டும்பாங்க. இன்னைக்கு சில பேரை சொல்றாங்க தீட்டு பட்டுருச்சுன்னா அது எப்படி நம்ம ரியாக்ட் பண்றோம் பாருங்க அந்த தீட்டை. அந்த மாதிரி இவங்க தீட்டான ஆட்கள், அவங்க கூட பேச மாட்டாங்க, அவங்க கூட சாப்பிட மாட்டாங்க, அவங்க கிட்ட போக மாட்டாங்க, அப்படி அவங்களை ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு விஷயம். மூணாவது செப்பரேஷன், அவங்களை என்ன பண்ணிடுவாங்க, பிரிச்சுடுவாங்க, அவங்க கிட்டே என்ன பண்ண மாட்டாங்க, சேர்த்த மாட்டாங்க. அப்ப நல்லா கவனிங்க, ஒரு மிகப்பெரிய ஆளுமை கொண்ட கணம் பொருந்திய ஆளா இருக்கக்கூடிய நாகமானுடைய உள்ளான இருதயம் எப்படிப்பட்ட பலவீனங்களை, எப்படிப்பட்ட அவமானங்களை, எப்படிப்பட்ட பிரிவுகளை, எப்படிப்பட்ட நிந்தனைகளை என்ன பண்ணி கொண்டிருக்கிறது, சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ரொம்ப கவனமா கவனிக்கணும். வெளியரங்கமாக இந்த உலகத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட மதிப்பு வேணா இருக்கலாம், கனம் வேணா இருக்கலாம், பெருமை வேணா இருக்கலாம், அது ஒருபோதும் உங்களுடைய தனிப்பட்ட வலியை ஒருபோதும் என்ன பண்ணாது, சுகமா என்ன பண்ணாது, ஆக்காது. இன்னைக்கு சில பேர் நம்ம சொல்றோம், வெளியே போகும்போது எங்களை பெருமையா பேசுறாங்க. ஐயா என்ன பெருமையா பேசுறாங்க? நீங்க படிச்சவங்கன்னு பெருமையா பேசுறாங்க, நீங்க பணம் உள்ளவங்கன்னு பெருமையா பேசுறாங்க, என் ஜாதியை குறித்து பெருமையா பேசுறாங்க, எங்கிட்ட இருக்கக்கூடிய அதை குறித்து பெருமையா பேசுறாங்க, இதை குறித்து பெருமையா பேசுறாங்க. பப்ளிக்ல என்ன இப்படி பெருமையா பேசுறாங்க, சந்தோஷம். ஆனா அதே சமயத்துல இவங்கெல்லாம் இப்படி பேசுறதுனால உங்களுடைய வாழ்க்கையில ரகசியமா இருக்கக்கூடிய சில வழிகள், இந்த பெருமை உங்களுக்கு என்ன பண்ணுது, அதை குறையா மாத்துதா, அதை நிவர்த்தி செய்யுதானா? என்ன கிடையாது, நிவர்த்தி செய்யறது இல்லை. ஹல்லேலூயா. யாராவது உங்களை புகழ்ந்து பேசுனா உங்க வியாதி சரியாயிருமா? யாராவது உங்களை ரொம்ப கனப்படுத்தி வாங்கயா உட்காருங்க சேர்ல அப்படின்னு சொன்னா, உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் உள்ள ஒரு யாருக்கும் தெரியாத ஒரு சண்டை இருக்கும் பாருங்க, அந்த சண்டை சரியாயிருமா? ஆகாது. அப்ப இந்த விஷயங்களை எல்லாம் என்ன பண்ணும், புரிந்து கொள்ளணும். பிரைவேட் பெயின், தனிப்பட்ட வலி ஒருபோதும் உங்களுக்கு என்ன பண்ணாது, சுகமாக்காது. அதுக்கு ஒரே ஒரு தீர்வு என்ன தெரியுமா, இந்த உலகத்துல தேவனுடைய கரம் வெளிப்படுதல். ஹல்லேலூயா. உலகபூர்வமா நீ எப்படிப்பட்ட ஆளா வேணா இருக்கலாம், அப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் உங்களுடைய தனிப்பட்ட வலி வேதனைக்கு ஒருபோதும் அவை மருந்தா என்ன பண்ணாது, இருக்க போறது கிடையாது. இன்னொரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க, இந்த உலகத்திலே வாழ்கிற எல்லா மனிதர்களும் உங்கள் கண்கள் பார்க்குது பாத்தீங்களா, அது எல்லாமே மாயை. உங்க கண்கள் எதை ஃபோக்கஸ் பண்ண, ஒரு மனுஷன் அவன் என்ன ஆடை உடுத்தி இருக்கிறான், அவன் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கிறான், அவன் எந்த வீட்டில் குடியிருக்கிறான், அவனுக்கு என்ன பவர் இருக்குது, அவனுக்கு எந்த அரசியல்வாதியோட தொடர்புக்கு, இதை சொன்னா அவன் செஞ்சிருவான், இவன் எவ்வளவு மேன்மையான ஒரு ஆளு, இப்படிதான் உங்க கண்கள் பார்த்து கொண்டு இருக்குது, என் கண்ணு பார்த்துட்டு இருக்குது. ஆனா ஒரு விஷயம் தெரியுமா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் ஒரு விஷயம் இல்லை, இன்னொரு விஷயம் இல்லை, மறைமுகமாக ஒரு சுகம் தேவைப்படுது. ஹல்லேலூயா. ஒரு தெய்வீக தொடுதல் தேவைப்படுது. அவர் எவ்வளவு பெரிய ஆள் வேணா இருக்கலாம்,
அவர் தேசத்தினுடைய அதிபதியாக இருக்கலாம், நாட்டினுடைய அதிபதியாக இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். அப்படிதான் நாகமான எல்லோருடைய கண்களும் ஒரு பிரம்மாண்டமா அவர் ஒரு பெரிய ஆளை பார்த்து கொண்டு இருந்தது. ஆனா ரகசியமா பார்க்கும்போது நாகமானுக்கு யாருடைய தயவு தேவைப்படுகிறது? கடவுளுடைய தயவு தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. அது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், என் கண்கள் பார்க்கறது எல்லாமே மாயையான ஒரு உலகம். ஒரு மனுஷனை பார்க்குறீங்க, நீங்க வியந்து பேசுறீங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே மாயை. நல்லா பாருங்க, நிறைய பேர் நம்ம அப்படி ரொம்ப வியந்து கிட்ட நெருங்கி போகும்போது டக்குன்னு ஒரு வார்த்தை ச்சே, ஏன்னா வெளியே இந்த ஆள் பார்க்கும்போது இப்படி தெரியுது, வீட்டுக்குள்ள போனா இவ்வளவு சாக்கடையா இருக்குது, இவ்வளவு பிரச்சனையா, இவ்வளவு போராட்டமா, இவ்வளவு நிந்தனையா, இந்த வியாதியா, இவ்வளவு பிரச்சனையா. ஒருத்தரோட நான் பழக்கம் ஏற்பட்டேன். நான் உங்களை இதே மாதிரி தான் நானும். ஒரு ஆளை பார்த்து, அவர் வச்சிருக்கிற வாகனத்தை பார்த்து, அவர் வச்சிருக்கிற வீடை பார்த்துட்டு, ஏங்கப்பா ஆள் பயங்கரமான ஆள் ஆயிட்டாருடா. ஆள் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ட்ரெஸ்ஸு, அப்படி ஒரு பேண்ட் ஷர்ட், அப்படி வாட்ச், அப்படி ஒரு செயின், கார், அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு கார், வீடு போனீங்கன்னா அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடு. நம்ம உங்க உதாரணத்துக்கு நம்ம எல்லாருடைய வீடு தான் அவருடைய ஹால்னு வச்சுக்கோங்களேன், முன்னாடி இருக்கக்கூடிய ரூம், அவ்வளோதான். டேங்கப்பா சாமி அப்படின்னு யோசித்தேன். ஒரு 2 நாள் கழிச்சு இன்னொருத்தரோட பேசி பழகும்போது நான் சொன்னேன், அவர் பயங்கரமாக ஆள் டெவலப் ஆகிட்டாருங்க. எந்த டெவலப் ஆனார்? 3.5 கோடி ரூபா கடை இருக்குது அப்படின்னு. என்ன சொன்னார்? 3.5 கோடி ரூபா கடை அவருக்கு இருக்குது. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு. காரு கடை, வீடு கடை, எல்லாமே கடை, தனிப்பட்ட முறையில் தொழில் எல்லாம் பணத்தை போட்டு லாஸ் ஆகி 3.5 கோடி. இன்னும் 2 நாள் உனக்கு ஃபோன் வருதா இல்லையான்னு பாரு அப்படின்னு. அதே மாதிரி 2 நாள் எனக்கு ஃபோன் வந்து திடீர்னு 5,000 கூட 20,000 கூடன்னு கேட்குறாரு. அப்பதான் உணர்ந்தேன், நம்முடைய கண்கள் எல்லாம் மாய்மாலத்தை இந்த உலகத்தில் பார்த்துட்டு இருக்குது. அல்லேலூயா. சில பேர் நீங்க அதை பார்த்து ஏமாந்துட்டு இருக்கிறீங்க. தேவ பிள்ளைகள், என் வாழ்க்கை இப்படி இல்லை, என் வாழ்க்கை அப்படி இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை. என்ன அவர்கிட்ட அது இருக்குது, இந்த அம்மா கிட்ட இது இருக்குது, இந்த அம்மா இதை வாங்கியிருக்காங்க, இவங்க இவ்வளோ பணக்காரங்களா வாழ்றாங்க, இப்படி சாப்பிட்றாங்க, எல்லாம் மாயே. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கறத சந்தோஷமா சாப்பிட்டு பழகுங்க, சந்தோஷமா நிம்மதியா என்ன பண்ணுங்க இருங்க. அல்லேலூயா. அப்ப அதை புரிந்து கொள்ளணும். அதே போல நான் இந்த உலகத்துல சாதிக்கிற எந்த விஷயமும், கவனிங்க, எந்த விஷயமும் என்னுடைய வேதனையை, என்னுடைய வலியை ஒருபோதும் என்ன பண்ணாது? சுகமாக்காது. until unless கடவுளுடைய கரம் இடைபடாது. அல்லேலூயா. எத்தனை போர்களை நாகமான் வென்றிருப்பார், எத்தனை இடத்துல அவர் என்ன பண்ணியிருப்பார்? ஒரு சாதித்து காட்டியிருப்பார், எத்தனை அவார்டை வாங்கியிருப்பார், எவ்வளவு சொத்துக்களை தனிப்பட்ட முறையில் அச்சீவ் பண்ணியிருப்பார், சுதந்திரிச்சிருப்பார். அப்படி என்ன தனிப்பட்ட முறையில் இந்த உலகத்தில் நான் ஜெயித்தாலும் சாதித்தாலும் என் வாழ்க்கையில கடவுள் என்னை வந்து தொடலன்னா, கவனிச்சு பாருங்க, எனக்கு உண்டான தனிப்பட்ட சந்தோஷம், சமாதானம் எனக்கு கிடையாது. அல்லேலூயா. நாகமான் சண்டையில போய் போரிட்டு வெத்த ராஜா கொண்டாடுவார், அதிகாரிகள் கொண்டாடுவாங்க, போர் வீரர்கள் கொண்டாடுவாங்க, அவருடைய குடும்பம் கொண்டாடும். ஆனா தனிப்பட்ட முறையில் வெளியே நாகமான் சிரிச்சுட்டு அடடா நான் ஜெயிச்சாலும் மனசுல ஓரத்துல ஒன்று முள் குத்திக்கிட்டே இருக்கு. உனக்கு குஷ்டரோகம் இருக்குடா, உனக்கு குஷ்டரோகம் இருக்கு, நீ செத்து போக போற, உனக்கு வியாதி இருக்குது அப்படிங்கிற வலி குத்தி கொண்டே தான் இருக்கும். சந்தோஷத்தை வெளியரங்கமா இருக்கிற இப்படிப்பட்ட சந்தோஷத்தை நாகமானால் முழுமையாக என்ன பண்ண முடியாது? கொண்டாட முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது, சந்தோஷிக்க முடியாது. அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, தனிப்பட்ட முறையில் எவ்வளவு பணம் இருந்தாலும், மதிப்புகள் இருந்தாலும், சொத்துக்கள் இருந்தாலும், என்ன உயர்வாக இருந்தாலும், என்னுடைய தனிப்பட்ட வலி வேதனைகளை ஒருபோதும் அவை என்ன பண்ணாது? சுகமாக்காது. ஹல்லேலூயா. முதல் காரியம் இந்த காரியம், இந்த அற்புதத்தில். இரண்டாவது ஒரு காரியம் பாருங்க, என்ன அப்படின்னு சொன்னா, அற்புதங்களை ஆரம்பிப்பதற்கு தாழ்மையான பாத்திரங்களை கடவுள் அடிக்கடி பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட பாத்திரங்கள்? தாழ்மையான பாத்திரங்கள். நான் இன்னைக்கு அதுதான் முதல் என்னுடைய ஹெட்டிங் நான் போட்டேன். என்ன போட்டேன்னா, தாழ்மைதான் அற்புதத்தினுடைய முதல் படி. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஹியூமிலிட்டி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தாழ்மை தான். இப்போ நீங்க நல்லா கவனிக்கணும், இங்க நீங்க பார்க்குற ஒரு 2 கேரக்டர், மெயினான கேரக்டர். ஒன்று வந்து ஒரு சின்ன பொண்ணு, இன்னொன்று யார் அப்படின்னு சொன்னா நாகமானுடைய மனைவி. இந்த 2 பேர்னால தான் நாகமானுடைய குஷ்டரோகம் என்ன பண்ணுது? அங்க சுஸ்தமாகுது. நல்லா கவனிங்க, இன்னைக்கு காலம் மாத்திரம் கிடையாது. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் பெண்களுக்கு உண்டான கனம் மதிப்பு உயர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இன்னும் ஒரு நம்ம வரலாறுலேயே ஒரு 50 வருஷம் பின்னாடி போங்க, ஒரு 100 வருஷம் பின்னாடி போங்கன்னா, பெண்கள் எவ்வளவு தாழ்த்தப்பட்டு, அடிமைப்படுத்தப்பட்டு, அவங்கள அப்ரஸ் பண்ணி, அவங்கள கொடுமைப்படுத்தி, அப்படிப்பட்ட ஒரு உலகமாக தான் நம்முடைய உலகம் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. அப்போ அந்த காலத்தில் பெண்கள் வந்து அப்படி ஒரு டாமினேட் பண்ணக்கூடிய என்ன பண்ணாங்க, ஆண்கள் வந்து அவங்கள பெண்கள் மேலே அவ்வளோ அதிகாரம் செலுத்துவாங்க. அவ்வளோ வீக்கான ஒரு சரீரம், அதாவது பலவீனமான ஒரு சரீரமாக. இன்னைக்கு வீட்டில் அப்படி தான் சில பேர் பேசினோம்னா, நாங்கள் பெண்கள் பேசினா எங்கே பாஸ்டர் மதிப்பு இருக்குது, கணவர் கேட்குறாரா? கேட்கறது இல்லை.
அப்படின்னு சொல்றது உண்டு. என் பேச்சுக்கு என்ன மதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்றது உண்டு. அப்ப இந்த நாகமானுடைய காலத்துல பெண்களுக்கு உண்டான மதிப்பே கிடையாது. அவங்க பேசுறதுக்கு அனுமதி கிடையாது, அவங்க முன்னாடி நிக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. அவங்க கிட்ட ஏதாவது இன்னைக்கு கேட்குற மாதிரி ஏமா இதை வாங்கலாமா இதை செய்யலாமான்னு ஒரு கணவன் மனைவி ஒரு டிஸ்கஸ் பண்றான் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரிலாம் கிடையாது. இருந்தா சாப்பிடு, இல்லைன்னா போ, என் முன்னாடி வராத, என் பின்னாடி நிக்காது, அங்க வராது இங்க வராது, நாங்க ஆம்பளைங்க எங்க வேணாம் போவோம், நாங்க என்ன வேணா செய்வோம், பெண்கள் நீங்க கேட்க கூடாது. இப்படிப்பட்ட அதிகாரம் கொண்டவர்களாக தான் என்ன பண்ணாங்க, ஆண்கள் இருந்தாங்க. இதுல ஆண்டவர் யாரை பயன்படுத்துறாரு பாருங்க. முதலாவது ஒரு சிறு பெண்ணை பயன்படுத்துகிறார். இரண்டாவது நாகமானுடைய மனைவியை என்ன பண்றாரு, பயன்படுத்துறாரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பைபிள்ல நீங்க வாசிக்கும் போது சில கேரக்டருக்கு, சில பேருக்கு என்ன பண்ணிடுவாரு, ஆண்டவர் பேர் சொல்லுவார். இப்ப நாகமான் அப்படிங்கிற ஒரு பேர் சொல்றாரு. ஆனா இந்த இதுல பாருங்க, இந்த அற்புதத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் யாருன்னா அந்த பெண். யாரு? அதுல என்ன வார்த்தை யூஸ் பண்றாங்க பாருங்க. 2ஆம் வசனத்தினுடைய பாருங்க, சிரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைபிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு என்ன பண்ணா, பணிவிடை செய்து. இதுல பாருங்க, சிறு பெண் அப்படின்னு தான் மென்ஷன் பண்றாங்க. ஏன் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் பலன் கொண்டு இந்த கடிதங்கள் எழுதும்போது, இந்த புத்தகங்கள் எழுதும்போது அந்த சிறு பெண் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக அந்த பெண்ணுடைய பேரை எழுதலாம் இல்ல? ஏன் பேர் எழுதல? இது ஏதோ விளையாட்டாவோ இல்ல போற போக்குலயோ எழுதப்பட்ட புத்தகம் பைபிள் கிடையாது, கர்த்தர் எழுதின வார்த்தை. அப்ப சிறு பெண் அப்படிங்கிற வார்த்தையை ஏன் ஆண்டவர் இங்க மென்ஷன் பண்றாரு அப்படின்னா, நல்லா கவனிங்க, அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண், பேரை கூட மென்ஷன் பண்ண முடியாத, சொல்ல முடியாத ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய பெண்ணை தான் யார் வந்து பயன்படுத்துறா, ஆண்டவர் பயன்படுத்துறார். அல்லேலூயா. நம்ம சில பேரை வீட்டில் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்லுவோம், அவன் பேரெல்லாம் கல்யாண பத்திரிகையில போடாதீங்கய்யா, அவனை எல்லாம் இந்த இடத்துக்கு கூப்பிடாதீங்க, அவன் பேரை சொல்றது கூட எனக்கு என்ன கிடையாது, சொல்லுங்க, என்ன சொல்லுவோம், சொல்ல மாட்டீங்களா நீங்களாம்? அவன் பேரை சொல்றது கூட என் வாய் என்ன பண்ணுது, அவன் கூட சொல்லுவேன், அவன் பேரை, அந்த அம்மா பேரை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றது உண்டு. இங்க அப்படி கிடையாது. அந்த மாதிரி ஒரு டோன்ல எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி பேரை சொல்லக்கூட தகுதி இல்லாத ஒரு பெண்ணை தான் யார் வந்து தொடரா, யார் பயன்படுத்துறா, ஆண்டவர் பயன்படுத்துறார். அல்லேலூயா. அது ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு பாயிண்ட். அதுல பாருங்க, 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பாருங்க, அவள் தன் நாச்சியாரை பார்த்து எல்லாத்தையும் சொல்றான். என் ஆண்டவன் சமரியாவில் இருக்க தீர்க்கதரிசனத்தில் போவாரானால் நலமாய் இருக்கும், இவர் அவருடைய குஷ்டரோகத்தை என்ன பண்ணுவார், நீக்கி விடுவார். இன்னைக்கு எத்தனை பேத்துக்கு ஒரு தைரியம் இருக்குது, இப்படிப்பட்ட ஒரு வியாதி இருக்கும்போது நம்ம போய் இந்த ஹாஸ்பிட்டல் போய் இந்த டாக்டரை பாருங்க அப்படின்னு சொல்றதுக்கு எத்தனை பேத்துக்கு தைரியம் இருக்குது? நீ காசு தரையான்னு கேட்பாங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது என்ன பண்ணுவாங்க, அப்படி போய் சரியாகலை அப்படின்னு சொன்னா என்கிட்ட சண்டைக்கு வந்துடுவாங்க. நான் எதுக்கு சொல்றேன், அங்க போங்க இங்க போங்க, நான் எதுக்கு சொல்றேன், நான் சொல்ல மாட்டேன் அப்படின்லாம் சொல்றது உண்டு. அப்ப இந்த பெண் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிள்ளை ஃபர்ஸ்ட், ரெண்டாவது அடிமையான ஒரு பெண். இப்படிப்பட்ட அடிமையான ஒரு சின்ன பெண்ணு, எப்பேற்பட்ட ஒரு பயம் இந்த பொண்ணுக்குள்ள இருக்கும், பேசுறது கூட முடியாது. ஆனா எப்படி இந்த பெண்ணுக்கு இந்த பயத்தை தாண்டி போய் அங்க நின்னு பேசுனாங்க அப்படின்னு சொன்னா, அந்த அம்மாவுக்குள்ள இருந்த விசுவாசம். அல்லேலூயா. அந்த பெண்ணுக்குள்ள இருந்த ஃபெய்த். என் ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசியை கொண்டு நாகமானுக்கு சுகம் கொடுப்பார், அவருக்கு என்ன பண்ணுவார், முற்றிலுமாக அந்த குஷ்டரோகம் சுகமாகும் அப்படிங்கிற ஒரு விசுவாசம், கர்த்தர் மீது இருக்கக்கூடிய விசுவாசம். தான் சின்ன பெண்ணுங்கிறது அந்த பெண் மறந்துருச்சு, தான் பெண் என்பதை மறந்து விட்டது, தான் அடிமை என்பதை மறந்து விட்டது. எல்லாத்தையும் தாண்டி இந்த அற்புதத்துல ஃபர்ஸ்ட் லீடு என்ன கொடுக்குது அப்படின்னு சொன்னா, அந்த பெண்ணுக்குள்ள இருந்த விசுவாசம், ஃபெய்த். இன்னைக்கு நீங்களும் நானும் தடுமாறிட்டு இருக்கிற விஷயம் அதுதான். ஆண்டவரை பத்தி விசுவாசமா மற்றவங்க இடத்துல சொல்றதுக்கே பயம். ஐயா என்ன சொல்லிடுவாங்களோ, ஏது சொல்லிடுவாங்களோ, வந்தா இப்படின்றுவாங்களோ, வந்தா அப்படின்றுவாங்களோ, என் வீட்டுக்கு வரமாட்டாங்களே, என் பிள்ளைகளுக்கு நான் என்ன பண்ணுவேன், எதிர்காலத்தில் என்ன, கிறிஸ்டின்னு சொல்லவே பயப்படுறோம். சும்மா நான் சர்ச்சுக்கு போவாங்க, அவ்வளவுதான், கிறிஸ்தவெல்லாம் நான் கிடையாது. நிறைய பேர் நம்ம சொல்றோம், இங்க ஒரு வேஷம் தரிக்கிறது, வெளியே ஒரு வேஷம் தரிக்கிறது, சபைக்குள்ள ஒரு மாதிரி இருக்கிறது, வெளில ஒரு கல்யாணத்துக்கு போனா நமக்கு யார் இந்த அம்மாவை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, அம்மா முகத்தை கொஞ்சம் காட்டுங்கன்னா எல்லாம் விளக்கி காட்டுற மாதிரி தான் இருக்குது முகம், அவ்வளோ டெக்கரேஷன், அவ்வளோ என்ன பண்றது, சுண்ணாம்பு பெயிண்டிங்கிட்டெல்லாம் அடிச்சுட்டு வர மாதிரி. நம்ம சர்ச்சில் அப்படி யாரும் இல்லை சொல்றேன். இந்த அம்மாவா இது, இந்த ஐயாவா இது, சர்ச்சுக்கு வரும்போது எப்படி ஐயா வராங்க, இங்க இப்படி இருக்கிறாங்களே, இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், இதெல்லாம் உடுத்த மாட்டேன், இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன்னு சொன்னா ஐயா அம்மாவா இது, இல்லை இந்த பிள்ளைகளா இருந்து சர்ச்சில் அவ்வளோ பாக்கியமா இருக்குது, தேட்டரில் முன்னாடி நின்று கையை தட்டிட்டு உட்காந்துருக்குது, சர்ச்சில் அவ்வளோ பயபக்தியாக அந்த பிள்ளைகள் இருக்குது, அங்கே பார்த்தா ஏதோ ஒரு பையனுடைய ஏதோ ஒரு பொண்ணுடைய தப்பான ஒரு உறவு, தப்பான ஒரு பழக்கம். நல்லா கவனிங்க, நீங்க உங்களை ஏமாத்திக்கிறீங்க, நீங்க நடிச்சிட்டு இருக்கிறீங்க, நீங்க நினைச்சுக்கிறீங்க பாஸ்டருக்கு தெரியல, சர்ச் விசுவாசிகளுக்கு தெரியலன்னு, ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா.
அவர் தான் புக்கு போட்டு எழுதிட்டு இருக்கிறார், நான்லாம் எழுதல. நீ பண்ற தண்டனைக்கு என்ன பிரச்சனை, நீ பண்ற பிரச்சனைக்கு உனக்கு என்ன தண்டனை, ஆண்டவர் எழுதிட்டு இருக்கிறாரு. என் கண்ணை மறைச்சிருக்கலாம், உங்க அப்பா அம்மா கண்ணை மறைச்சிடலாம், இங்க உட்காந்துருக்கிறவங்க கண்ணை மறைச்சிடலாம், ஊர் உலகத்தை கண்ணை மறைச்சிடலாம், ஆண்டவரை என்ன பண்ண முடியாது, மறைக்க முடியாது. அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள என்ன பண்ணுது, அப்படிப்பட்ட ஒரு பயம் வருது. ஆனா இந்த பெண்ணு பாருங்க, ஒரு சிறு பெண், பெண்ணுக்கே மரியாதை கிடையாது, இது ஒரு சின்ன புள்ள, மரியாதை இல்லை, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அடுத்தது பாருங்க, 1 கொரிந்தியர் 1:27 பாருங்க, வாசிங்க. 1 கொரிந்தியர் 1:27. ஹல்லேலூயா. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் யாரை பயன்படுத்துறாரு அந்த உலகத்துல? நீங்க பைத்தியமா இருக்கிற வரைக்கும் தான் ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. என்னைக்கு நான் ஞானின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஆண்டவர் தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவார். சின்ன பொண்ணா இருக்கிறனால, அடிமையா இருக்கிறனால, யாரும் கவனம் கொடுக்காத இருக்கிறனால தான் இந்த பெண்ணை கொண்டு அந்த வார்த்தை செல்லுகிறது. அந்த வார்த்தை அங்க என்ன செய்கிறது, வேலை செய்கிறது. அல்லேலூயா. இதுவே ராஜா கிட்ட, இந்த நாகமான்ட்ட ஒரு பெரியம்மா வந்து சொல்லியிருந்தா, நீ என்ன சொல்றதுன்னு கேட்டிருப்போம். ஒரு ஆள் வந்து சொல்லியிருந்தேன், ஏன்டா என் நோயை பார்த்தா உனக்கு அவளை கேளிங்கன்னு தெரியுதாடா, நான் சிரியா தேசத்தினுடைய ஒரு படை தளபதி, நான் போய் இஸ்ரவேல் தேசத்துல பக்கத்து தேசத்துல ஒரு தீர்க்கதரிசி காலில் விழுகணுமா, நான் அவங்கிட்ட போகணுமாடா அப்படின்னு கோவம் வந்திருக்கும். அப்ப நல்லா கவனிக்க வேண்டிய, மறைமுகமாக நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அங்கு மறைமுகமாக தேவ வார்த்தையின் வல்லமை டச் பண்ணியிருக்குது. அல்லேலூயா. அந்த பெண்ணுடைய வார்த்தையில என்ன போயிருக்குது, தேவ வல்லமை போயிருக்குது, விசுவாசம் போயிருக்குது. அதுதான் அந்த அம்மாக்குள்ள டச் பண்ணது, நாகமானுடைய மனைவியினுடைய இருதயத்தை தொடுகிறது. அந்த இருதயம் போய் என்ன பண்ணுது சொல்லுது. எஸ்தர் புத்தகத்தை வாசிக்கிறோம், ராஜாவை பார்க்கணும்னாவே அத்தனை அப்பாயின்மெண்ட் போடணும், அத்தனை போய் நிக்கணும், இதெல்லாமே பண்ணணும். அதே பொசிஷன்ல தான் இங்க நாகமானும் இருக்கிறார். கொஞ்சம் அதை விட கீழ் பொசிஷன் வச்சுக்கோங்க. ஏதோ ஒன்று தப்பு நடந்துச்சுன்னா நாகமான் மனைவிக்கு பெரிய பிரச்சனை, ஒதுக்கிடுவான், நாகமான் ஒதுக்கிடுவான், இந்த பொண்ணு ஏதாவது அடைஞ்சிரும். இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் என்ன பண்ணுது, நடக்குது. இதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும், ரொம்ப கவனிக்கணும். அடுத்தது the power of confidence சொல்லுவாங்க. அதாவது தேவன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை தான் இந்த உலகத்துல சாட்சிகளை பிறப்பிக்கும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த பெண் சொல்ற ஒரு வார்த்தை நல்லா கவனிங்க. தன் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியில் போவார், ஆனால் நலமா இருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை என்ன பண்ணிடுவார், நீக்கி விடுவார். கான்பிடென்ட், நம்பிக்கை இருக்கு. தீர்க்கதரிசி யாருக்கு வேலை செய்யறாரு, ஆண்டவருக்கு வேலை செய்யறாரு. அப்படி ஆண்டவருக்கு வேலை செய்யறதுனால கண்டிப்பா அங்க ஒரு என்ன பிறக்க போகிறது, ஒரு சாட்சி பிறக்க போகிறது. ஹல்லேலூயா. நீங்க தேவன் மீது நம்பிக்கையுள்ள பிள்ளைகளா இருந்தாதான் உங்க வாழ்க்கையில சாட்சி பிறக்கும், இல்லைன்னா சாட்சி வராது. சாட்சினா அற்புதம் நடக்கிறது, அதிசயம் நடக்கிறது, கர்த்தருடைய கரம் வெளிப்படுறது, இது எல்லாமே. நீங்க கர்த்தர் மீது நம்பிக்கை இல்லாமல் உலகபூர்வமான நம்பிக்கை வைத்துக் கொண்டு இருக்கிறதுனால தான் உங்க வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்கிறது இல்லை, அந்த அற்புதத்தை குறித்தான சாட்சி இல்லை. உட்கார்ந்து இருக்கிற நீங்களாகட்டும், இதை கேட்கிற நாம ஆகட்டும், எத்தனை இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களுடைய சாட்சியை நம்ம சொல்ல முடியும் நம்முடைய வாழ்க்கையில? ருசி பார்க்கிறீங்களா நீங்க உங்க வாழ்க்கையில? ஏன் ருசி பார்க்க முடியல? ஏன் அப்படிப்பட்ட சாட்சிகள் என் வாழ்க்கையில இல்லை அப்படின்னு சொன்னா, இந்த சிறு பெண்ணை போல ஒரு கான்பிடென்ட் இல்ல, ஒரு நம்பிக்கை இல்ல, ஒரு விசுவாசம் இல்ல, பயம் தான் இருக்குது. இந்த உலகபூர்வமான பயம் மனுஷனை நோக்கி ஓட வைக்கும், உலகபூர்வமான பயம் பணத்தை நோக்கி ஓட வைக்கும், உலகபூர்வமான பயம் சொத்தை நோக்கி ஓட வைக்கும், உலகபூர்வமான பயம் உலகத்தில் இருக்கிற இன்னபிற காரியங்களை நோக்கி ஓட வைக்கும். ஆனா என்றைக்கு இந்த பயத்தை மீறி விசுவாசம் பிறக்கிறதோ, அப்பொழுதுதான் விசுவாசம் தேவனை நோக்கி ஓட வைக்கும். அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி ஓட வைக்கும். இந்த பெண் போய் சொல்லும்போது டாக்டரை பாருங்க, அந்த வைத்தியரை பாருங்க, அவங்க போய் சொல்லல. இந்த அம்மா என்ன சொல்றாங்க, இந்த சின்ன பெண் போய் சொல்ல, என் தேவனை வணங்கக்கூடிய தீர்க்கதரிசியை போய் பாருங்க, அவர் என்ன செய்வார், குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார். இந்த சிறு பெண்ணுடைய டெஸ்டமனி சாட்சி பாருங்க, அவ்வளோ பெரிய ஒரு சாட்சியை நம்ம என்ன பண்ண முடியுது, நம்ம பார்க்க முடியுது. அடுத்த ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, அற்புதங்கள் தொடங்க போறதெல்லாம் நம்ம பார்க்கும்போது எங்கிருந்து தொடங்குதுன்னு கணிக்கவே முடியாது. அல்லேலூயா. நீங்க ஒரு ஹைரார்கி போடுங்க, ஒரு வரிசைப்படுத்துங்க இந்த இடத்துல, எங்கிருந்துங்க அந்த அற்புதம் தொடங்குது. நாகமானுக்கு மேல ஒரு ராஜா, மந்திரிகள், ராஜா, அவன் இவன் போர்படை தளபதி, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய விலை உயர்ந்த டாக்டர்ஸ், அவங்க வச்சிருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ், இப்படி மிகப்பெரிய ஆட்கள் இருக்கும்போது, நாகமானை தினமும் சந்திக்கக்கூடிய ஆட்கள், இப்படி மிகப்பெரிய ஆட்கள்லாம் இருக்கும்போது, அந்த ஸ்மால் வாய்ஸ், ஒரு சின்ன சத்தம், இந்த அற்புதத்திற்குண்டான தூண்டுதலினுடைய சத்தம் கடவுள் எங்கிருந்து பிறப்பிக்கிறாரு? எல்லாரும் சொல்லுங்க, எங்கிருந்து பிறப்பிக்கிறாரு?
சின்ன பெண் அங்கிருந்து அந்த 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 1 0ன்னு வச்சுக்கோங்க, 1ன்னு வச்சுக்கோங்க, அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுற அந்த வாய்ஸ் தான் நாகமானுடைய குஷ்டரோகத்தை சுகமாக்குது. ஹல்லேலூயா. சில நேரத்தில் ரொம்ப நீங்க என்ன பண்ணணும், கவனமா இருக்கணும். சின்ன சின்ன வாய்ஸ், நான் சொல்றது இந்த வாய்ஸை நீங்க புரிந்து கொள்ளுங்க. உங்களுடைய தாயா இருக்கலாம், உங்களுடைய தகப்பனா இருக்கலாம், உங்க பக்கத்துல இருக்கிற ஒரு வயசான அம்மாவா இருக்கலாம், வயசான ஐயாவா இருக்கலாம். கவனமா கவனிங்க. சிறு பிள்ளைகளா இருக்கலாம், உங்க பிள்ளைகளா கூட இருக்கலாம். நம்ம என்ன பண்றோம், சில நேரங்களில் சில வார்த்தைகளை ஒமிட் பண்ணிடுறோம். பிள்ளைகள் வந்து சொல்லும்போது, அம்மா இதை நீங்க பண்ணாதீங்க, அப்பா சின்ன பிள்ளை உனக்கு என்ன தெரியும் போ அப்படின்றோம். நம்முடைய தாய் தகப்பா, இதெல்லாம் உன் காலம் இல்லம்மா, இதெல்லாம் என் காலம், எனக்கு தெரியும், உன் வேலையை பார்த்துட்டு போமா, அப்பா உன் வேலையை பார்த்துட்டு போப்பா அப்படின்னு நம்ம சொல்றது உண்டு. அதுக்கு வயசு கிடையாது. 50 வயசானாலும் உங்க அப்பா இருப்பாரு, உங்க அப்பாவை நீங்க அப்படிதான் சொல்லுவீங்க. இல்லை வாம பாஸ்டர் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கிடையாது, என் பிள்ளை என் பேச்சை கேட்கறது இல்லை, என் பையன் என் பேச்சை கேட்கறது இல்லை, நான் சொல்கிறதெல்லாம் ஒதுக்கிறான். நீங்கள் கேட்டிங்களா? இன்னைக்கு உங்கள் அப்பா இருக்கிறாருல, எத்தனை பேருடைய அப்பா இருக்கிறாங்க? சபையில் மூப்பர்கள் இருக்கிறாங்க, பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. இதில் நான் வேற சின்ன பையனாக போயிடுறேன். எவ்வளோ சொன்னாலும் கேட்குறதே கிடையாது. நான் செய்யாதீங்கன்னா அப்போ தான் செய்வாங்க, போகாதீங்கன்னா அப்போ தான் போவாங்க. 3 நாள் நைட்டும் பகலும் உட்காந்து கதறி கதறி பேசினாலும் 3ஆவது நாள் முடிஞ்சு நான் எதை செய்ய வேண்டாம்னு சொன்னால் அதை அழகாக செஞ்சுட்டு எங்கிட்ட மறைச்சிட்டுனதுல ஒரு சந்தோஷம் வேறு. பாஸ்டருக்கு தெரியல பார்த்தியா? எனக்கெல்லாம் நல்லா தெரியுங்க நீங்கள் பண்ணுறது எல்லாமே. ஹல்லேலூயா. பாஸ்டர் ஏதோ கேமரா வச்சுட்டாரு, HD கேமரா வச்சுட்டாரு. இல்லை, ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ஏன்னா ஒரு ரிசல்ட் வரும் எனக்கு. இந்த பிரச்சனை நடந்திருக்குது, ஓ இந்த பிரச்சனை, அப்போ நான் இதை செய்ய வேண்டாம்னு சொன்னேன், இவங்க செஞ்சு தான் இந்த பிரச்சனை, ரைட்டு, அப்போ இவங்க செஞ்சுருக்கிறாங்க, நான் அப்படி கணிச்சிருவேன். ஹல்லேலூயா. தெரியும் இன்னைக்கு உங்களுக்கு இல்லை, எனக்கு பாஸ்டருக்கு மாத்திரம் ஏதோ ரகசிய என்ன பண்ணியிருக்குது, அறிவு ஆண்டவர் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்குறார். ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் அந்த அறிவை கொடுத்துருக்குறாரு. சாப்பாடு தீஞ்சு போச்சுன்னா என்ன அர்த்தம்? வீட்டில் அம்மா சொல்லுவாங்க, அடுப்பு ஆஃப் பண்ணு, அடுப்பு ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஆஃப் பண்ணிட்டேன்னா அடுப்பு ஆஃப் பண்ணால் மட்டும் காய் தீஞ்சு போயிடும். இங்கே வந்து அம்மா வந்து காய் தீஞ்சு இல்லைம்மா, நான் அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிட்டேம்மா அப்படின்னு அம்மா எனக்கு தெரியாதா, அடுப்பு ஆஃப் பண்ணியிருந்தா எப்படி காய் தீஞ்சிருக்கும், நீ அடுப்பு ஆஃப் பண்ணல. அது மாதிரி தான் நீங்கள் தப்பு பண்ணியிருக்கிறீங்க. அதுபோல் இந்த ஸ்மால் வாய்ஸ், இந்த சின்ன சத்தங்களுக்கு மதிப்பு கொடுங்க. அது உங்கள் தாயா இருக்கலாம், தகப்பனா இருக்கலாம், அங்கிருந்து ஆண்டவர் அற்புதம் தொடங்குவார். நான் சரியான இந்த நாளில் எத்தனையோ பேச்சை கேட்டு நாகமான அந்த டாக்டரை போய் பார்த்துருக்கலாம், இந்த டாக்டரை போய் பார்த்துருக்கலாம், இந்த வைத்தியரை போய் பார்த்துருக்கலாம், அந்த ஊரில் போய் பார்த்துருக்கலாம், அங்கே போயிருக்கலாம், இங்கே போயிருக்கலாம், என்னென்னமோ செய்திருக்கலாம். ஆனால் இந்த சின்ன சத்தம், இந்த எலிசாங்கிற தீர்க்கதரிசியை இஸ்ரவேல் தேசத்தில் நீங்கள் போய் பாருங்கய்யா அப்படின்னு சொல்கிற அந்த சத்தத்தினுடைய வழிநடத்துதல் தான் அங்கே அற்புதம் நடந்திருக்குது. ஹல்லேலூயா. அப்போ உங்களுடைய தாயோ தகப்பனோ ஒரு சபையின் மூப்பரோ ஒரு சபையின் போதகரோ உங்கள் பிள்ளைகள் கூட சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க, இது தப்புமா, உனக்கு என்ன தெரியும் போ அப்படின்னு மிரட்டிடுறோம். கவனிங்க, ஆண்டவர் ஒருவேளை நீங்கள் நினச்சிக்கிறீங்க சிறு பிள்ளைகள்லாம் நம்ம இது பண்ணிடணும், அவங்களாம் விளையாட்டு பிள்ளைங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. பக்தி வைராக்கியமாக இருக்கிற சிறு பிள்ளைகளை போல சாமுவேல் இடத்துல ஆண்டவர் பேசுனது போல அவங்கள கொண்டு பேசுவார். ஏன்னா உங்கள் காது அடைச்சிருக்குதே, எப்படி கேட்கும்? பாஸ்டர் சொல்கிறதும் கேட்கறது இல்லை, அவங்க சொல்கிறதும் கேட்கறது இல்லை, இவங்க சொல்கிறது இல்லை. ஆண்டவர் கடைசியில் சிறு பிள்ளையை வச்சு பேச, அதையும் கேட்கலன்னா கழுதை வந்து பேசும், மிருகங்கள் வந்து பேசும். நல்லா கவனிங்க, பேசும். இதுவும் பேசலைன்னா இயற்கை பேசும். ஆண்டவர் எல்லாவற்றையும் இடைபடுவார். இதெல்லாம் தாண்டி தான் தைரியமா நீங்களும் நானும் பாவம் பண்றோம். ஹல்லேலூயா. ஒரு பாவம்ங்கிறது சாதாரண விஷயம். நீங்க நினைச்சுக்கிறீங்க நான் நினைச்சா பண்ணிடுறேன் பாஸ்டர், விழுந்துறேன். நல்லா கவனி, எத்தனை தடையை ஆண்டவர் உண்டாக்குறியோ. ஆண்டவர் கையை பிடிச்சி தடுக்க மாட்டாரா, காலை பிடிச்சி. நல்லா கவனிங்க, கையை பிடிச்சும் சில நேரத்தில் தடுக்க வைப்பார் ஆண்டவர். ஆனால் உங்களுக்கு அதை ரெகக்னைஸ் பண்ண முடியல, அது உணர முடியல. ஏன்னா பிசாசினுடைய ஆதிக்கம், பாவத்தினுடைய ஆதிக்கம். உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும்னா கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு ஸ்மால் வாய்ஸ், சின்ன சத்தங்கள், இந்த சின்ன சத்தம்ங்கிறதுக்குள்ள நிறைய காரியம் அடங்கி இருக்கு, கர்த்தர் பயன்படுத்துவார். அல்லேலூயா. 3வது பாயிண்ட் கவனிங்க, தேவனின் வழி நடத்துதல் எப்போதும் மனித பெருமைக்கு எதிரானது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. தேவனுடைய வழிநடத்துதல் அது அல்லது தேவனுடைய அற்புதம் எப்பொழுதுமே மனிதனுடைய தனிப்பட்ட பிரைடு, தனிப்பட்ட பெருமைக்கு எதிரான ஒரு விஷயம். நீங்க பாருங்க, அவனுக்குள்ள என்னதான் குஷ்டரோகம் அப்படிங்கிற ஒரு நோய் இருந்தாலும் போய் யோர்தான் நதியில இது பண்ணுப்பா அப்படின்னு சொன்ன உடனே அந்த குஷ்டரோகத்தை தாண்டி அவனுக்குள்ள என்ன வருது, என்ன வருது சொல்லுங்க, தலை சார்ந்து எல்லாம் தூங்கிட்டீங்களா இருக்கு, என்ன வருது? சத்தமா எல்லாரும் சொல்லுங்க, என்ன வருது? பெருமை வருது. என்ன பெருமை வருது? நான் யார்ரா, நான் எப்பேற்பட்ட ஊர்ரா, எனக்குள்ள இருக்கக்கூடிய கணம் என்னடா, நான் எவ்வளவு பெரிய ஆள்டா,
அதுவும் சொல்றான், எங்க ஊர்ல இல்லாத, தமஸ்கு பட்டணத்துல இல்லாத பெரிய ஆறா அந்த யோர்தான் நதிங்கிறது அழுக்கு பிடிச்ச ஒரு நதி. அந்த நதியில் என்ன அவ்வளோ மருந்து கலந்துருக்குதா, நாத்தம் பிடிச்ச ஒரு நதி. அதுல போய் நான் எப்படிடா என்ன பண்ணுவேன், அதுல போய் நான் எப்படி என்ன பண்ணுவேன், 7 முறை நான் முழுகுவேன். சில நேரங்கள் அப்படிதானே ஆண்டவருடைய அற்புதம். அதனால தானே சில விஷயங்கள் ஆண்டவர் சொல்லும் போது நம்ம பிரச்சனை என்னன்னு பாக்குறது இல்ல, ஆண்டவருடைய வழிநடத்துதல் என்னன்னு பாக்குறது இல்ல, ஏன் ஆண்டவர் இந்த விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறான்னு பாக்குறது இல்ல. அந்த இடத்துல ஜாதி பெருமை வந்துருது, பண பெருமை வந்துருது, படிச்ச பெருமை வந்துருது, தாழ்மை கிடையாது. ஆனாலும் இப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, உலகம் கைவிட்ட போது ஹாஸ்பிட்டல் அனாதையா படுத்து கிடக்கும் போது யார் உங்களை வந்து தொட்டது, ஆண்டவர் தொட்டார். கடன் பிரச்சனையில இந்த உலகம் எல்லாம் நம்மளை தூக்கி எறியும் போது யார் நம்மளை வந்து தூக்கி எடுத்தது, ஆண்டவர் தூக்கி எடுத்தார். நம்மளை சேற்றிலிருந்து ஆண்டவர் நம்மளை தூக்கி எடுத்தார். இன்னைக்கோ நாளைக்கோங்கிற நிலைமையில இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை தூக்கி எடுத்தார். ஏன் இந்த வாழ்க்கை அப்படின்னு கிடக்கும் போது ஆண்டவர் வாழ்க்கைக்கு உண்டாலே, உங்க வாழ்க்கைக்கு என் வாழ்க்கைக்கு உண்ட அற்புதத்தை ஆண்டவர் செய்து நம்மளை மீட்டு கொண்டு வரலையா? இன்னைக்கு ஆண்டவர் சொன்ன உடனே அங்கிருந்து புதுசா வருது, நான் எந்த ஜாதி தெரியுமா, நான் எந்த ஊர் தெரியுமா, நான் என்ன படிச்சிருக்கிறேன், எனக்கு என்ன கணம் என்ன தெரியுமா, சேர் போட்டாங்களா எனக்கு, தண்ணி கொடுத்தாங்களா எனக்கு, சாப்பிட வச்சாங்களா எனக்கு, நான் வீட்டுக்கு போனேன்னு என்ன வாங்கன்னு கூப்பிட்டாங்களா எனக்கு, நான் இதுக்கு அவங்க வீட்டுக்கு போறேன், நான் இதுக்கு அவங்களோட பேசுறேன். அல்லேலூயா. அற்புதம் நடக்காதுமா, அற்புதம் நடக்காது. இந்த வரட்டு, இந்த பெருமை, வைராக்கியம் இருந்திருந்து நாகமான் போயிருந்தானா கடைசி வரைக்கும் குஷ்டரோகியில செத்து போயிடுவான். இன்னும் 1 வருஷமோ 2 வருஷமோ நோய் நல்லா ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். அவனுடைய அதிகாரங்கள் எல்லாம் பிடுங்கப்பட்டு, அவனுடைய ஆட்சியெல்லாம் பிடுங்கப்பட்டு, அவமானப்படுத்தப்பட்டு, மனைவியால் வெறுக்கப்பட்டு, தேசத்தால் வெறுக்கப்பட்டு ஒரு 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 பாலைவனத்தில் ஒரு குகைக்குள்ள போய் கிடப்பான் குஷ்டரோகி. அப்படிதான் இருக்கணும். அவங்க சூரியனை பார்க்க முடியாது. குஷ்டரோகம் என்ன பண்ணு தெரியுமா, அப்படியே அழுகி இருக்கும். சூரிய வெயில் படப்பட அப்படி ஒரு எரிச்சலை கொடுக்கும். குளிர்காலத்தில் அதுக்கு மேல ஒரு எரிச்சலை கொடுக்கும். வரட்டு பெருமை. கர்த்தருடைய அற்புதம் ஒருபோதும் நடக்காது தான் உங்களுடைய பெருமை ஓவர்லாப் ஆகுது. உங்களுடைய பெருமை மேலோங்கி இருக்கிறதுனால தான் தேவனுடைய இடைபெடுதலும் தேவனுடைய அற்புதமும் உங்க வாழ்க்கையில தடைபட்டு நிக்குது. வாசல் வரைக்கும் வருது, நடக்க மாட்டேங்குது. சில விஷயங்கள் ஆண்டவர் சொல்றாங்க, உடைங்க, பெருமையெல்லாம் உடைங்க, வரட்டு காரியங்கள் எல்லாம் உடைங்க, போங்க, தாழ்மையா இருங்க. கர்த்தர் மாற்றங்களை, பெரிய பெரிய அற்புதங்களை செய்வார். ஐயா சொல்லிட்டாரு, எனக்கு நான் எப்படிடா போவேன், நான் எப்படிடா வருவேன் அப்படின்னு சொல்லி. இந்த வரட்டு பெருமை. அடுத்த பாயிண்ட் அதான் 12ஆம் வசனத்துல பாருங்க, நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாக ஆஃப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோடு திரும்பி போனான். பிளாக் அப்படின்னு சொன்னா தடை. இந்த உக்கிரம் எங்கிருந்து வருது, பெருமையிலிருந்து வந்து. இந்த பெருமை எங்கிருந்து வருது, அவனுக்கு கொடுக்கப்பட்ட கணத்திலிருந்து வருது. கணம் பெருமையை உண்டாக்குறது, பெருமை கோபத்தை உண்டாக்குறது, கோபம் அற்புதத்திற்கு ஒரு மிகப்பெரிய பிளாக், தடையா உட்காருது. அது என்ன விஷயமா இருந்தாலும் சரி, யார் பேசினாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, கர்த்தருடைய இடைபடுதலை கவனிங்க. சில காரியங்களை ஆண்டவர் வேண்டாம், தூக்கி எறினா தூக்கி எரிஞ்சிருங்க. அதுக்கு ஒரு கோட் கொடுக்காதீங்க, அதுக்கு ஒரு மிகப்பெரிய இடம் கொடுக்காதீங்க. சில விஷயங்கள் உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் தான் சொல்றாரு. ஜீரோல இருந்து தொடங்கும் போது ஆண்டவர் உனக்கு தேவை. இன்னைக்கு ஆசீர்வாதம் வந்த உடனே என் ஜாதி வேணுங்க ஐயா, என் ஊர்க்காரங்க வேணுங்க ஐயா, என் குடும்பம் வேணுங்க ஐயா, அவங்க வேணும், அதனால இந்த காரியத்தை செஞ்சேங்க ஐயா, அவங்களுக்காக இந்த காரியத்தை செஞ்சேன், அவர்களுக்காக இப்படி செஞ்சேன், அவங்களுக்காக அப்படி செஞ்சேன். ஏன் இந்த வரட்டு கௌரவம் எதற்காக? சில நேரத்தில் உடைக்கப்படும் பொழுது தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க, எல்லாம் தூக்கி எரிஞ்சிருங்க. உங்க வாழ்க்கையினுடைய அற்புதம் தடையாகுது. என்ன சகோதர சகோதரியே, இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. நாமான் பண்ண மிகப்பெரிய மிஸ்டேக் அதுதான். அதை தெளிவா நம்ம என்ன பண்ணணும், புரிந்து கொள்ளணும். ஏன் அப்படின்னு சொன்னா, கடவுளுடைய வழியை நம்ம புரிந்து கொள்ளவே முடியாது. நாம் யோசிப்பதை காட்டிலும் கர்த்தர் யோசிக்கிற விஷயங்கள் வேற. அவருடைய டிராமா வேற, அவருடைய ஸ்பெக்டாக்சுவல், அதாவது அவர் நடத்துகிற விதம் வேற. உங்களுக்கு தெரியாது, நான் அவர் நடத்துகிற அந்த காரியத்தினுடைய கன்க்ளூஷன், முடிவு என்ன, அதனுடைய ஃபைனல் அவுட்புட் என்னங்கிறது உங்களால என்னாலையும் கணிக்க முடியாது. சில நேரத்தில் ஆண்டவர் இப்படி போக வேண்டிய வழியை ஆண்டவர் இப்படி போங்கிறாரு. ஏன் மோசேட்ட வந்து கேட்டாங்க, ஏன்டா மோசே அப்படி, எப்பா மோசே அப்படி போயிருந்தா ஈஸியா எங்க போயிருக்கலாம், செங்கடல் இல்லை, எங்க போயிருக்கலாம்,
தடுமாறுறீங்களே, காணான் நம்ம ஊருக்கு பேர் வச்சிருமா காணான்னு. அப்படி போயிருந்தா ரொம்ப பக்கம்பா, காணானுக்கு போயிருக்கலாம். நீ எங்க கூட்டிட்டு வந்து வச்சிருக்கிற? செங்கடலை ஏறணும், நெபோ மலையை தாண்டணும், அங்கிட்டு போகணும், இங்கிட்டு வரணும், இதெல்லாம் நடக்கிற விஷயமா? அப்ப மோசே என்ன பதில் சொன்னாரு? ஆண்டவர் என்கிட்ட சொல்லியிருக்கிறேன், நான் போயிட்டு இருக்கிறேன், கம்முன்னு வாங்க அப்படின்னாரு. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா ஆண்டவருக்கு மாத்திரம் தான் தெரியும். இவங்க கண்ணுக்கெல்லாம் தெரியாம ஒரு 100 கிலோமீட்டருக்கு முன்னாடியோ 50 கிலோமீட்டருக்கு முன்னாடியோ அங்க ஒரு கூட்டம் சண்டைக்கு தயாராகிட்டு இருக்குது. அல்லேலூயா. பார்வோன் தயாராகிட்டு இருக்கிறான் சண்டை போடுறதுக்கு. அது எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது, மோசேக்கு தெரியாது, ஆரோனுக்கு தெரியாது, கோராகின் கூட்டத்துக்கு தெரியாது, மிரியமுக்கு தெரியாது, கோத்திரங்கள் 12 கோத்திரங்களுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. இவனுங்க முன்னாடி பார்க்கறானுங்க ஒரு 2 கிலோமீட்டருக்கு செங்கடல் தெரியுது, பின்னாடி பார்க்கறானுங்க ஒரு 2 கிலோமீட்டருக்கு பாலைவனம் தெரியுது. ஏன்டா இதுதான்டா இருக்குது, ஏன்டா இப்படி சுத்தி கூட்டிட்டு வரேன்னு கேட்குறாங்க. இப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கை. உங்க முன்னாடி தெரியறத வச்சு கணக்கு போடாதீங்க, பின்னாடி உங்க பார்வையில பார்க்கறத வச்சு கணக்கு போடாதீங்க. கர்த்தருடைய வழிகள் வித்தியாசமானது. ஏன் அப்படின்னா அவர் காலத்தை கடந்து பார்க்கிறவர். ஹல்லேலூயா. கடந்த காலத்தை பார்க்கிறவர், நிகழ்காலத்தை பார்க்கிறவர், எதிர்காலத்தை பார்க்கிறவர். ஹல்லேலூயா. God's ways were higher than anything. அவருடைய வழிகள் எல்லாவற்றை காட்டிலும் எப்படிப்பட்ட வழிகள்? மேன்மையான ஒரு வழிகள். அந்த விஷயத்தை தெளிவா என்ன பண்ணுங்க, புரிந்து கொள்ளுங்க. அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய அற்புதங்கள் ஒருபோதும் உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் எங்களுடைய ப்ரிஃபரன்ஸை வச்சு, அதாவது உங்களுடைய வாய்ப்பை கேட்டு உங்களுடைய சாய்ஸை வச்சு உங்களுடைய தகுதி வச்சு தைக்கிறது இல்லை. இன்னைக்கு உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. நீங்களாகட்டும் நானாகட்டும் டெய்லர் ஷாப், அதாவது துணி தைக்கிற கடைக்கு போகிறது உண்டு. அல்லேலூயா. போகிறோமா இல்லையா? இது வரைக்கும் நான் போனதே இல்லைங்கிற கை தூங்க பார்க்கலாம். போயிருப்போம், சரிங்களா? பெண்கள் சில உடைகள் தைக்கும் போது கொண்டு போய் கொடுத்து தைக்கிறீங்க, ஆண்கள் சில உடைகள் போய் நம்ம என்ன பண்ணுறோம், தைக்கிறது. அப்போ தைக்கும் போது எப்படி தைப்பீங்க? சும்மா ஒரு இதில் அடிச்சு விடுங்க ஐயா, இந்த பக்கம் கை 10 வைங்க, இந்த பக்கம் கை 9 வைங்க, மேலே 4 வைங்க, கீழே 4 அப்படி சொல்கிறீங்க. எப்படி சொல்கிறீங்க? அளவு என் சாய்ஸ், இப்படி வைங்க ஐயா, இல்லை இல்லை இங்கே வைங்க, இல்லை இங்கே கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வேண்டாங்க ஐயா, இப்படி போடுங்க, இப்படி போடுங்க, இப்படி போடுங்க, பேண்ட் இந்த மாதிரி தைங்க. ஒரு காலத்தில் எப்படி போயிட்டு ஜிப்பு போட்டு அதெல்லாம் போட்டு எப்படியோ பேண்ட் இருந்தது. எனக்கு இப்படி தான் பேண்ட் தைக்கணும், நீங்கள் எனக்கு சட்டை இப்படி தான் தைக்கணும், என்னுடைய சாய்ஸ், என்னுடைய விருப்பம். கவனிங்க என் சகோதர சகோதரி, கர்த்தருடைய அற்புதம் என்னைக்குமே உங்களுடைய சாய்ஸ் வச்சு என்னுடைய சாய்ஸ் வச்சு நடக்கிறது இல்லை. அல்லேலூயா. அவன் சொல்றான் பாருங்க, என்ன சொல்றான்? 2 விஷயம் சொல்றான். என்ன சொல்றான்? தமஸ்குவின் நதிகளாக ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ, என்னை யாப்பா யோர்தான் நதிக்கு ஜோர்டான் ரிவருக்கு போக சொல்றீங்க? நான் ஏன் அந்த நதியில போய் நான் என்ன பண்ணும், முழுகணும்? இந்த ஆறு நல்லா இருக்கு, ஆஃப்னா நல்லா இருக்கு, பார்பார் நல்லா இருக்கு, நான் அங்க போய் முழுகிறேன்னு நீ வைக்கிற சாய்ஸ் இல்லை. ஹல்லேலூயா. நீங்க வைக்கிற சாய்ஸ், நான் வைக்கிற சாய்ஸ் இல்லை. கர்த்தருடைய அற்புதம் ஒருபோதும் டெய்லர் கடை கிடையாது. ஆண்டவர் அங்கே உட்காந்துட்டு மிஷினை வச்சுட்டு இல்லை, வாப்பா உனக்கு என்ன வேணும் ஆண்டவர், இது இப்படி செஞ்சு இது இப்படி போய் அப்படி வந்து அப்படி முடிச்சு விட்ருங்க, சரி நீ போயிட்டு உனக்கு முடிச்சு விட்ருங்க, அப்படி முடிக்கிறவர் இல்லை. அல்லேலூயா. நிறைய பேர் கர்த்தரை டெய்லராக பார்த்துட்டு இருக்கிறீங்க. இல்லை, சின்ன பிள்ளைய கொண்டு வந்தார், மனைவி சொல்லது கேட்க வச்சாரு, அங்கே ஒரு சண்டை நடக்குது இஸ்ரவேலின் ராஜா கிட்ட, அந்த சண்டையை தாண்டி கொண்டு வந்தார். கொண்டு வந்துட்டு இப்போ என்ன மெடிசன் சொல்கிறாரு, போய் நதியில், யோர்தான் நதியில் போய் 7 தடவை, எத்தனை முறை? ஒரு தடவை முழுகுனா போதாதான்? அந்த நதி என்ன அவ்வளோ விசேஷமான நதியா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அழுக்கு நதி, நாத்தம் முடிச்ச நதி. கர்த்தர் என்ன அங்கே சோதிக்கிறார், அது ஒரு பெரிய தனி பிரசங்கம், அது இன்னொரு நாளைக்கு நான் பிரசங்கம் பண்ணுறேன். பெருமை உனக்குள்ள அதை உடைக்கிறார் ஆண்டவர். அற்புதங்கிறது வீட்டில், ஒருவேளை எலிசா வீட்டிலேருந்து ஒரு தண்ணியை கொண்டு வந்து தெளிச்சா அற்புதம் நடந்திருக்கும். இல்லை 100க்கு அதிபதி சொன்ன மாதிரி வீட்டில் படுத்திருக்கான் ஆண்டவர் அப்படின்னா, சரிப்பா நீ போ பிள்ளைக்கு சுகமாயிருன்னு ஆண்டவர் சொன்ன மாதிரி அப்படி சுகம் நடந்திருக்கும். ஏன் யோர்தான் நதியில் அங்கே தான் நடக்கும் அப்படின்னு கிடையாது. அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பெருமையை உடைத்து கர்த்தர் யார் என்பதை அவன் அறிந்து கொள்ள வேண்டும், ரெகக்னைஸ் பண்ணணும் தான் ஆண்டவர் அவன் அவ்வளவு தூரம் கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அதை தெளிவா நீங்க என்ன பண்ணணும், புரிந்துக்கணும். எப்பொழுதும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, தேவ சமூகத்துல நீங்க எதையும் திங்க் பண்ணி, நீங்க எதையும் யோசிச்சு ஸ்டெப் எடுத்து வைக்க கூடாது. இது இப்படி செஞ்சா நல்லா இருக்கும், இதை இப்படி கால் எடுத்து வைக்கணும், இதை இப்படி கை எடுத்து வைக்கணும், இது இந்த மாதிரி செய்யணும், அது அப்படி இல்லை. தேவ சமூகத்தில் அர்ப்பணிச்சு கர்த்தர் உங்களை எப்படி கூட்டிட்டு போறாரோ அவர் கையை பிடிச்சு போய்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்றாரோ அதான், போய் விழுனா விழணும், எந்திரினா எந்திரிக்கணும். பாருங்க, நிறைய அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். இந்த குருடர்களை சுகமாக்குற அற்புதம் வித்தியாசமா செய்வார். என்ன சொல்லுவார்? ஒரு அற்புதத்தை வித்தியாசமா செஞ்சார், என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பண்ணுவாரு, தன்னுடைய எச்சையை கீழே துப்பி அதை மண்ணில் குழைச்சு அதை எடுத்து ஒரு கண்ணில் வச்சு, இதை போய் நீ என்ன பண்ணுடா கழுவுன்னு ஒரு அற்புதம் நடக்கும். இன்னொரு இடத்துல ஒரு அற்புதம் நடக்கும். என்ன நடக்கும்? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கணும், வாடான்னு கையை கூப்பிட்டு, வாப்பான்னு கையை கூப்பிட்டு வையப்பார், கண்ணு ஓப்பனாகி போயிடுவான். என்ன ரெண்டுக்கு ஏன் இல்லை பாஸ்டர், அந்த கண்ணு ரொம்ப ஒரு 4 அடி உள்ளே போயிருக்குது, அதனால அது பண்ணாதான் வெளியே வரும். அப்படியா?
இவருக்கு இப்போதான் க்ளோஸ் ஆகிருக்கு அதனால கையை வச்சோன்னு திறந்துருச்சு, அப்படிலாம் கிடையாது. அதுக்கு ஒரு மிகப்பெரிய விளக்கம் உண்டு. நம்ம அந்த அற்புதம், ஏன்னா எல்லாம் பேசிட்டேன்னா அப்புறம் அந்த அற்புதத்தை நான் பேச முடியாது, அது ஃபியூச்சரில் நான் பேசுகிறேன். அதுக்கு அது மாதிரி கர்த்தருடைய வழி வேற, கர்த்தருடைய திட்டம் வேற, கர்த்தருடைய அது உங்களுக்கு பிடிக்காது, அது உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கும், அது உங்களுக்கு தேவையில்லாத காரியமாக தெரியும். அது இதெல்லாம் எதுக்கு ஆண்டவரே, நான் படித்த படிப்பின் பிரகாரம் இந்த வட்டி இங்கே தான் செட் ஆகும், இந்த லோன் இங்கே தான் செட் ஆகும், நீங்களாம் யோசிக்காதீங்க அப்படி. ஹல்லேலூயா. நான் போட்ட கணக்கு பாஸ்டர் இதுதான் செட் ஆகும் பாஸ்டர், இதை செய்யுங்க. இல்லை ஆண்டவரே, ஆண்டவரே இதை செய்யுங்க, இதுதான் சரிங்க ஐயா. கர்த்தர் அப்படி கணக்கு போடுகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. டிஃப்ரெண்ட், அவர் எல்லாமே வித்தியாசமான ஒரு காரியங்களை செய்கிறவர். அப்போ இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். 4வது பாயிண்ட், இந்த 2 பாயிண்ட் இருக்கு, கவனிங்க. 4வது பாயிண்ட் பாருங்க, கீழ்ப்படிதல் தேவனின் வல்லமையை பெற்று தருகிறது. ஹல்லேலூயா. டு ரிலீஸ் காட்ஸ் பவர், அதாவது தேவ வல்லமை வெளியாகணும் அப்படின்னு சொன்னா அவர்கிட்ட இருந்து வல்லமை வெளியாகணும்னா உங்ககிட்ட இருந்து என்கிட்ட இருந்து என்ன வெளியாகணும்? பெருமை. சரி, பெருமை வெளியாகணும். அடுத்தது கீழ்ப்படிதல் வெளிப்படணும். ஹல்லேலூயா. ஒபீடியன்ஸ் வெளிப்படணும். உதாரணத்துக்கு நான் அடிக்கடி சொல்றது உண்டு, உங்க ஸ்கூல் டீச்சரை, உங்க டீச்சர் உங்களை பாராட்டணும், உங்களை கொஞ்சணும், உங்களுக்கு தேவையானது காரியத்தெல்லாம் செய்யணும், 2 மார்க் கூட போடணும், நம்ம என்ன பண்ணுவோம்? சொல்ற வேலை செய்வோம், சொல்லாத வேலையும் சில நேரத்தில் டக்குன்னு இருமா, டீச்சர் தண்ணி கொண்டு வரட்டுங்களா சொல்றோமா இல்லையா? முதலாளி ஏதாவது நான் செய்யறேன், முதலாளிக்கு நான் தண்ணி கொண்டு வரேன், முதலாளிக்கு நான் ஜூஸ் வாங்கிட்டு வரேன். சில காரியங்கள் நமக்கு ஆகணும்னா நம்மள மாதிரி ஓடி ஆடி வேலை செய்கிற ஆள் கிடையாது. ஹல்லேலூயா. ரொம்ப நாளாக ஒரு அம்மா கண்டுக்க மாட்டாங்க, திடீர்னு பார்த்தா கப்பில் வரும், மேலே 2 லெக் பீஸ் வச்சு ஒரு முட்டை வச்சு பிரியாணி. அந்த அம்மாவுக்கு என்ன ஒரு பாசம், பிரியாணி கொடுக்குறாங்களே ஞாயிற்றுக்கிழமை காலையிலன்னு வாங்கி மதியம் சாப்பிட்டு எந்திரிச்சு நைட்டு பார்த்தா அந்த அம்மா, ஐயா ஒரு 10,000 கடன் கொடுக்குறீங்களா, ஐயா இதை செய்கிறீங்களா, வர அந்த அந்த ஒரு இதில் என்ன பண்ணுவோம், தேவையில்லாமல் பிரியாணி. என்ன சொல்லுவீங்க நீங்கள் சாப்பிட்டு? இல்லைன்னு சொல்லுவீங்களா? இல்லைன்னு சொல்கிற மாதிரியா நீங்கள் நடந்துக்கிட்டீங்க? 15,000 சேலையை போட்டு கட்டிட்டு போகிறீங்க, கவரிங் தங்க நகையா கவரிங் நகையான்னு வித்தியாசம் தெரியாத அளவுக்கு 5 பவுன் நகை கூட இருக்காது, அதாவது 10 மாவு நகை கொடி மாதிரி ஒரு கொடியை போட்டு நம்ம போகிறோம். நமக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியும். ஆனால் அந்த அம்மா பார்த்துட்டு என்ன பண்ணும், உடனே காசு இல்லை அப்படின்னு சொன்னோன்னே பிரியாணி தின்னே இல்லை, என்னுடைய இதை தின்னே இல்லை அப்படின்றோம். அப்போ எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு ஒரு மனுஷனை ப்ளீஸ் பண்ணுமோ, எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு ஒரு மனுஷனை பிரியப்படுத்தணுமோ அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போற மனுஷங்க என்னது உண்டு. ஆனா ஆண்டவர் மட்டும் ஏன் நமக்கு இந்த பிரியப்படுத்துதல வர மாட்டேங்குது? ஹல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். ஹல்லேலூயா. நீங்க என்ன ஆண்டவர் பிரியப்படுத்துற மாதிரி சொன்னீங்க பாஸ்டர், காலைல 9 மணிக்கு ஆராதனை, 7:45 சர்ச்சுக்கு நான் ஒடியாந்து நின்றுட்டேன், சொல்லுங்க, சொல்ல முடியுதா? காருக்கு வந்து லோனுக்கு பேங்க்காரர் சொன்னார் என்ன, எப்பா 10 மணிக்கு நீ வந்துடு அப்படி, அதாவது 11 மணிக்கு நீ வந்துடு அப்படின்னாரு. வீட்டில் 8 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டேன். 10 மணிக்கு போகிறேன், 10 மணிக்கு அவரை பார்க்கணும், 9:30க்கு முன்னாடி போய் உட்காந்துட்டேன். நான் மட்டும் இல்லை, நீங்களும் அப்படி தான் பண்ணுவீங்க, எல்லாரும் அப்படி தான் பண்ணுவோம். 9:30க்கு போய் உட்காந்துட்டு என்ன பண்ணுறேன், பாப்பாரா அவர் பாப்பாரா அப்படி உள்ளே போய், சார் 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 இந்த டாக்குமெண்ட் இருக்குது சார், சார் இந்த இது இருக்குது சார், நான் என்ன உதாரணமாக சொல்கிறேன், நீங்களும் அப்படி தான் நானும் அப்படி தான், சார் இது இருக்குது சார், அது தம்பி இதெல்லாம் செல்லாது, நீங்கள் அங்கே போய் வாங்கிட்டு வாங்க, சரிங்க சார் உடனே போய் வாங்கிட்டு வரோம். அவர் அப்படி பிரியப்படுத்துகிறோம், அவர் அவ்வளோ சந்தோஷப்படுத்துகிறோம், அவர் அப்படி குஷிப்படுத்துகிறோம். நம்மளோட ஆக்ஷனே தெரியும். இப்படி நிற்கிற நானும் மேனேஜர்கிட்ட போய் சார் லோன் கொடுங்க அப்படின்னு கேட்டால் கொடுப்பாரா? இங்கே நான் நிற்கிற பொசிஷனில் கூட சார் சரி சரிங்க சார், சேர் 3 சேர் போட்டு நான் சேரில் உட்காரல. அது என்னமோ அப்படி நமக்குள்ள மனுஷங்களுக்குள்ள அப்படி ஒரு நானே ஒத்துக்கிறேன் என்ன அப்படி. ஆனால் ஆண்டவருடைய சமூகம்னா மாத்திரம் பாஸ்டா 10 மணிக்கு ஆராதனை, 9 மணிக்கு ஆராதனை, அவர் பாட்டு பொறுமையாக போய்க்கலாம், சொல்லிக்கலாம். நம்ம வீட்டில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிக்கலாம், தண்ணி இல்லைன்னு சொல்லுவோம், இது இல்லைன்னு சொல்லுவோம், சொல்லிக்கலாம், பார்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது நீங்கள் அப்படி தான் சொல்லுவீங்களா? 8 மணிக்கு எல்லாத்தையும் வர சொல்லிட்டு எல்லாரும் வீட்டில் வந்து உட்காந்துருக்குறாங்க, சொல்லிக்கலாம் உட்காரட்டும். 8 மணிக்கு மேலே நம்ம போய் குளிப்போம், 9 மணிக்கு மேலே போய் நம்ம குளிப்போம், சொல்கிறோமா அப்படி நம்ம? ஹல்லேலூயா. நான் யாரையும் மைண்டில் வச்சு பேசலை, கர்த்தர் பேசுகிற வார்த்தை கவனிங்க. கர்த்தரை கீழ்ப்படிதல் அப்படின்னு சொன்னால் பிரியப்படுத்துதல். என்ன செய்கிறீங்க யோசிங்க, நீங்கள் யோசிங்க. 10 நிமிஷம் ஜெபம் எக்ஸ்ட்ரா பண்ணால் ஆண்டவருக்கு பிடிக்கும், பண்ணுறீங்களா? பைபிள் அதிகம் படித்தா ஆண்டவருக்கு பிடிக்கும், பண்ணுறீங்களா? பக்தி வைராக்கியமாக இருந்தால் ஆண்டவருக்கு பிடிக்கும், பண்ணுறீங்களா? ஒரு மனுஷனுக்கு முன்னாடி போய் இப்படி இங்கே இருக்கிறோம், ஆனால் ஜெபம் பண்ணும்போது தான் நமக்கு தெரியுது கால் வலிக்குது பாஸ்டர், கால் நீட்டி போட்டு சேர் மேலே காலை தூக்கி போட்டு அதை போட்டு இதை போட்டு தலையணை வச்சு அப்படி படுத்து இப்படிக்கா உருண்டு
ஜெபம் அப்படிதான் இருக்கு. பெட்ல இருந்து எந்திரிச்சு முகம் கழுவுறது கிடையாது, ஒன்றும் கழுவு ப்ரஷ் பண்றது கிடையாது. அப்படியே ஆண்டவர் ஜெபத்தை கேட்பார். உனக்கு தெரியுமா ஏன் ஆண்டவர் ஜெபத்தை கேட்பார்? பக்தி வைராக்கி ஆண்டவர் ப்ளீஸ் பண்ணணும்னா அதெல்லாம் ஆண்டவர் பார்க்குறாரு. அல்லேலூயா. 6 மணிக்கு ஜெபம்னா 5:30க்கு எந்திரிக்கணும். எந்திரிச்சு நல்லா ப்ரஷ் பண்ணி காலை செய்ய வேண்டிய கடன்களை எல்லாம் முடிச்சு நல்லா இது பண்ணி போய் உட்காந்து ஜெபிக்கணும். பக்தி வைராக்கியம் தண்ணி கிண்ணி எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு ஜெபிக்கணும். ஒரு வேலைக்கு போறோம்னா 2 லிட்டர் தண்ணி கேனை தூக்கிட்டு போறோம். சர்ச்சுக்கு எத்தனை பேர் தண்ணி கேனை தூக்கிட்டு வரீங்க? பக்கத்துல தண்ணி இருக்கா, அங்க தண்ணி இருக்கா, தாகமா? நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தா நாக்க உள்ள இழுத்து வெளியே இழுத்து உள்ள இழுத்து வெளியே. பாஸ்ட் தண்ணி வைக்க மாட்டாரா வெளியே? வெளியே போய் கேட்கிறோமா நம்ம அப்படி? உதாரணத்துக்கு யார் அப்படி கேட்கல நான் சொல்றேன். அப்ப புரிஞ்சுக்கோங்க, பிரியப்படுத்துதல்னா அதான் பிரியப்படுத்துதல். கர்த்தர் ஜெபத்தை மாத்திரம் பார்க்கறது, அதுக்கு முன்னாடியும் பார்க்கறாரு, அதுக்கு பின்னாடியும் பார்க்கறாரு. உங்களுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கு, உங்களுடைய குணம் எப்படி இருக்கு, அதை தான் பார்க்கறாரு. இந்த இடத்துல நாகமான்ட்ட யோர்தான் நதி ஸ்பெஷலைஸ்டான ஒரு யோர்தான் நதி ஒரு முக்கியமான சிறப்பம்சம் வாய்ந்த நதி கிடையாது. எல்லாரும் போறவெல்லாம் உளுந்து உளுந்து எந்திரிக்கிறாங்க, சுகமாயிட்டு இருக்குது இல்ல. அழுக்கு பிடிச்ச நதி. யாரும் அந்த நதி கிட்ட போகல. அந்த நதி கிட்ட போய் ஏண்டா நாகமான போய் விழ சொன்னாருன்னா, ஆண்டவர் அதுக்கு முன்ன நாகமானுடைய ஆட்டிடியூட் என்ன, நாகமானுடைய குணம் என்னன்னு பாக்குறாரு. அல்லேலூயா. அவன் போறானா, அவன் தாழ்த்துறானா, தன்னை அந்த தண்ணிக்குள்ள காலை வைக்கிறானா, இது அழுக்கு பிடிச்ச தண்ணின்னு பார்க்காம ஆண்டவர் சொன்னாருன்னு செய்யறானா? அல்லேலூயா. கவனிக்கிறார். இந்த அற்புதம் அதுதான். நீங்க ஃபோக்கஸ் எல்லாமே நாகமான் மேலே இருக்கும். பாரு 7 தடவை உட்காந்து எந்திரிச்சான், சுகமாயிட்டான் பாரு. ஆண்டவர் இப்படி என்னை சுகப்படுத்துவார் இல்லைங்க. ஒரு வசனத்துல இல்லை இந்த அற்புதம். 14-15 வசனத்துக்கு மேல போயிட்டு இருக்கு. அவ்வளோ பாயிண்ட கர்த்தர் வச்சிருக்கிறார் இதுல. கவனிங்க. நீங்க இந்த மாதிரி இருக்கிறீங்களா? கர்த்தர் பார்க்கிறார். அற்புதத்தை தாண்டி, எல்லா விஷயங்களை தாண்டி நம்முடைய ஆட்டிடியூட் என்ன, நம்முடைய குணம் என்ன, எப்படிப்பட்ட ஒபீடியன்ஸ், எப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறார். நல்லா கவனிங்க. பைபிள் சொல்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த வேதாகமத்தை நீங்க வாசிக்க வாசிக்க ஒரு கற்றுக் கொடுக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? தேவனுக்கு முன்பாக தாழ்த்துகிறது எப்படிங்கிறத அந்த பைபிள் கற்றுக் கொடுக்குது. அல்லேலூயா. நீங்க எப்படி வேணா வேதாகமத்தை படிங்க, என்ன வேணா பண்ணுங்க, நீங்க எதை வேணா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆதியாக முதற்கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் வரை கற்றுத்தருகிற ஒரே ஒரு பாடம் என்ன தெரியுமா? தேவனுக்கு முன்பாக நம்ம எப்படி தாழ்த்துவது, how to surrender. அதுதான் கற்றுக் கொடுக்குது, வேற எதுவுமே இதுல கிடையாது. இந்த ஒரு லைனை வச்சு நீங்க ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வாசிங்க, அழகா பாடம் கற்றுக் கொடுக்கும். தேவனுக்கு முன்னாடி தன்னை தாழ்த்துவதற்கு தயாராக இல்லாதனால தான் ஏவாள் பாவத்துல விழுந்தா. தேவனுக்கு முன்னாடி தன்னை தாழ்த்தினால தான் ஆபிரகாம் என்ன பண்ணா? தேவனுக்கு இந்த கீழ்ப்படிஞ்சு இப்படிப்பட்ட ஒரு சந்ததியை கொண்டு வந்தான். தேவனுக்கு முன்னாடி தாழ்த்துதனால தான் யோசேப்பை தேவன் என்ன பண்ணார்? ராஜாவை மாற்றினார். தேவனுக்கு முன்னாடி தன்னை தாழ்த்துதனால தான் பேதுரு இயேசு சரி பற்றி தெளிவா தெரியாம இருந்த போதும் தன் படகை ஆண்டவருக்கு இந்தாங்க ஆண்டவர் எடுத்துக்கோங்கன்னு கொடுத்தான். அது ஒரு பெரிய அற்புதம். எல்லா ஸ்டோரியும் இப்பயே சொல்லிட்டு இருக்கிறேன் பாருங்க. படகெல்லாம் அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க யாருமே. உங்க வண்டி நீங்க கொடுப்பீங்களா? அல்லேலூயா. வரல பத்தியா சவுண்டு? நான் வந்து கேட்குறேன், ஒரு மாதத்துக்கு உங்கள் வண்டியை கொடுக்கணும் கொடுப்பீங்களா? ஒரு கார் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் தானே வாங்கியிருக்கீங்கன்னு கேட்கக்கூடாது என்கிட்ட. ஒரு வண்டி கார் வாங்கி தொடச்சி பிடிச்சி வச்சிருக்கீங்க, வந்து அம்மா ஒரு வாரம் டூர் போகிறோம் கொடுக்கன்னா நம்ம கொடுத்துருவோம். எப்படி கொடுக்க முடியும்? ஸ்க்ராட்ச் போட்டுருவாங்க, அதை போட்டுருவாங்க. அதே போல தான் அந்த மீனவர்களுக்கு அந்த போட்டுங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம். சரி, நான் அந்த பிரசங்கம் வரும்போது நான் சொல்கிறேன். அப்போ கவனிங்க. அப்போ கர்த்தருக்கு எப்படி நம்மை தாழ்த்துக்கிறோம் அப்படிங்கிறத கர்த்தர் என்ன பண்ணுறாரு பார்க்குறாரு. சில நேரங்களில் நல்லா கவனிங்க, சில விஷயங்கள் சிம்பிளாக இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும். இதெல்லாமா ஃபர்ஸ்ட் ஆண்டவர் பார்க்குறாரு. கவனிங்க, அதெல்லாம் ரொம்ப மைன்யூட்டாக ஆண்டவர் பார்க்குறாரு. அல்லேலூயா. ரொம்ப கவனம். சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன வார்த்தைகள், சின்ன சின்ன காரியங்கள், உங்களுடைய கை ஆக்ஷன்ஸ் இருக்கு, சின்ன சின்ன காரியங்கள், உங்களுடைய கண்ணின் பார்வை, இதுல எல்லாவற்றிலும் கர்த்தர் கவனிக்கிறார். தாழ்மை இருக்கா? தேவ சமூகத்தில் முழங்கால் படிட்டு நிற்கிறான் பாஸ்டர், ரொம்ப சந்தோஷம். வெளியே வந்து இன்னொருத்தரை கண்ணில் மேட்டுமையில பார்க்கறது, அப்படி பார்க்கறது. இன்னொருத்தர் பேசும்போது மிரட்டுற மாதிரி கையை இப்படி வச்சு மிரட்டுறது, அடிக்கிறது, இதெல்லாம் ஆண்டவர் பார்க்குறாரு. இதெல்லாம் ஒரு ஆட்டிடியூடு தான். இதில் கீழ்ப்படிதல், கை மடங்கணும். அடிக்க கை ஓங்கக்கூடாது. அது யாராக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, அது பெற்றோராக இருந்தாலும் சரி, யாரும் பெற்றோர் பிறம்பை கையாளணும், அது வேற விஷயம். நான் சொல்றது உங்களுக்கு புரியும். இன்னொரு மனுஷன், உங்க எதிர் வீட்டுக்காரன், யாரா ஒருத்தர் இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பெருமை வெளிப்படக்கூடாது. இதுல சின்ன சின்ன விஷயங்கள்ல, சின்ன சின்ன வார்த்தைகள்ல. அவன் என்ன, அவன் 5000 சம்பளம் வாங்குறவன், அப்ப என்ன அர்த்தம்? நீங்க 20,000 சம்பளம் வாங்குறீங்கிற பெருமை உங்களுக்குள்ள. அதனால பாஸ்டர் நான் அப்படிலாம் சொல்ல பாஸ்டர், 5000 சம்பளம் வாங்குறவன் அவன் எப்படி இருப்பான்? அதுதான் நான் சொல்ற வரேன். ஏன் நீங்க 5000 சம்பளம் வாங்கின அந்த வார்த்தையை சொல்லுவீங்களா?
அல்லேலூயா. நாகம்மன் அதை தான் ஆண்டவர் எக்ஸாமின் பண்றாரு. பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. கடைசி விஷயம் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். தேவன் தருகிற சுகம் வெளியே மட்டுமல்லாமல் உள்ளேயும் சுகம் அளிக்கிறது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, தேவன் கொடுக்கிற சுகம் அதுதான். கர்த்தருடைய அற்புதம் எப்பொழுதும் வெளியரங்கமா மாத்திரம் பார்க்க கூடாது. நல்லா கவனிங்க, அந்த அற்புதத்தினுடைய இம்பாக்ட் எங்க இருக்கணும், தாக்கம் எங்க இருக்கணும், உள்ளான இருதயத்தில் இருக்கணும். அல்லேலூயா. உள்ளான இருதயத்தில் அப்படிப்பட்ட ஒரு தாக்கம் இல்லை அப்படின்னு சொன்னா ஒருபோதும் அது தேவன் கொடுக்கிற அற்புதம் கிடையாது. ஒரு அற்புதம் உங்க வாழ்க்கையில நடக்குதுன்னா நல்லா கவனிங்க, இன்னும் எத்தனை ஸ்டெப் நீங்க ஆண்டவருக்கு முன்னோக்கி நகர்ந்து இருக்கிறீங்க. அற்புதம் உங்களை ஆண்டவரை விட்டு பின்னோக்கி கொண்டு போகுதுன்னா அந்த அற்புதம் யாரால நடக்கல சொல்லுங்க, யாரால நடக்கல? அல்லேலூயா. வேலை வேணும் பாஸ்டர், வேலை வேணும், வேலை வேணும், வேணும் ஜெபிக்கிறோம். வேலை கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவருக்குள்ள வந்துடும். ஞாயிற்றுக்கிழமை சண்டே வந்துடும், ஜெபம் இருக்குது, வேதவசனம் வாசிக்கிறோம். ஆனா டக்குன்னு வேலை கிடைச்சோன்னு சர்ச்சுக்கு வர டைம் இல்லை பாஸ்டர், ஜெபம் பண்ண டைம் இல்லை பாஸ்டர், துதிக்க டைம் இல்லை பாஸ்டர், ஊழியத்துக்கு டைம் இல்லை பாஸ்டர். அப்ப நல்லா கவனிங்க, இது எல்லாமே ஆண்டவர் விரும்புகிற விஷயம். இதுல எல்லாத்துல இருந்து பேக் அடிக்கிறீங்கன்னா இந்த வேலையை யார் உங்களுக்கு கொடுத்துருக்கிறா? தேவன் தான் கொடுத்தாரா? யார் கொடுத்துருக்கிறா? நல்லா கவனிங்க. அப்ப என்ன பண்ணணும், அப்படிப்பட்ட வேலையை தூக்கி எறிஞ்சிட்டு ஆண்டவர் கொடுக்குற வேலை 3000 சம்பளமா இருந்தாலும் சரி, 7000 சம்பளமா இருந்தாலும் சரி, என் ஜெபம் குறையக்கூடாது, என் வேதவசன வாசிப்பு குறையக்கூடாது, ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போறது குறையக்கூடாது, கர்த்தருக்குன்னு நான் பக்தி இறக்கம் பாராட்டத்துல குறையக்கூடாது, இதெல்லாம் தகுந்த மாதிரி எனக்கு ஒரு வேலை கிடைக்குது, அதுதான் ஆண்டவர் கொடுத்தார். அப்ப நான் பாஸ்டர் என்ன பண்ணு, கம்முன்னு இருங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, வேலை இல்லாமலாம் கிடையாது, நீங்க எதிர்பார்க்கிற வேலை இல்லாம நீங்க இருக்கிறீங்க, அவ்வளவுதான். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இது இல்லாம அது இல்லாம கிடையாது. ஒரு 2 வீலர் வாங்க ஆண்டவர் கொடுத்துருப்பார், நீங்க காரையே எதிர்பார்த்துட்டு இருந்தா முடியாது. கார் வாங்க ஆண்டவர் கொடுத்துருப்பார், நீங்க ஹெலிகாப்டர் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா முடியாது. வாடகை வீட்டுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்துருவார், கண்டிப்பா கொடுப்பார். ஒரு நாளைக்கு சொந்த வீட்டை கொடுப்பார். நீங்க சொந்த வீட்டை எதிர்பார்த்துட்டு ஆண்டவரை குறை பேசிட்டு இருக்க முடியாது. அப்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். அப்ப எந்த அற்புதமும் உள்ளான மனுஷனை மாற்றும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். 15ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. 5ஆம் அதிகாரம் 15. இப்ப ஒரு வார்த்தை பாயிண்ட் பண்ணுங்க. இந்த ஒரு வார்த்தை நீங்க தான் சொல்லணும். யாரு கரெக்டா சொல்லுங்க. இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறு தேவன் இல்லை அப்படின்னு சொல்றது என்னது? ஆமா, அது என்ன, அது என்ன காரியங்கிற நான் அற்புதம் செய்கிறவர். தூங்குறவங்களாம் எந்திரிக்கிறீங்க பாருப்ப. நாகமான நடந்த அற்புதம். இன்னும் வந்துடுறேன், கிட்ட வந்துடுறேன். இந்த வார்த்தையை நம்ம எப்ப சொல்லுவோம்? சுகம் பெறும்போது. அவனை திரும்பிக்கிட்ட எல்லாரும் என்னைய பாக்குறீங்க. சொல்லுங்க, இந்த வார்த்தை எப்ப சொல்லுவீங்க? நீங்களே சொல்லிருங்க பாஸ்டர். உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை ஆண்டவர் எப்ப சொல்லுவீங்க? என் கையை பாருங்க, நான் எப்ப சொல்லுவேன்னு பாருங்க. ஆராதிக்கும் போது. அல்லேலூயா. எப்ப சொல்லுவோம்? ஆராதிக்கும் போது. இது சிம்பிள். அட பாஸ்டர் இங்க வந்துருச்சு பாஸ்டர், அதுக்குள்ள நீங்க சொல்லிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். அப்படி வந்தா ரொம்ப சந்தோஷம். அப்ப இஸ்ரவேலிலே உம்மை போல தேவன் இல்ல ஆண்டவரே, உம்மை போல ஒரு தெய்வம் இல்ல ராஜா, உம்மை போல ஒரு ஆண்டவர் இல்ல ராஜா. அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஆராதிப்பது. அப்ப நாகமான அற்புதத்தை பெற்ற உடனே தன் கூட்டத்தோட அவன் என்ன பண்றான்? அந்த இடத்துல தேவனை என்ன பண்றான்? வர்ஷிப் பண்றான், ஆராதிக்கிறான். அல்லேலூயா. குஷ்டரோகி அற்புதத்திலிருந்து விடுபட்ட உடனே ஆராதனை செய்கிறவனா நம்ம என்ன பண்ண முடியுது? பார்க்க முடியுது. ஹல்லேலூயா. முதல் பாயிண்ட் அது. இரண்டாவது பாயிண்ட் என்ன பண்றான்? நல்லா கவனிங்க. அது அந்த வசனத்தை வாசிங்க. 15ஆம் வசனத்துல தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். அடுத்த வார்த்தை வாசிங்க. இப்போதும் அடுத்து என்ன பண்றா? பாஸ்டர் கரெக்டா வராரியா லைனுக்கு அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடாது, சரியா? இப்ப என்ன சொல்றாரு? காணிக்கை வாங்கி கொள்ள வேண்டும் என்றான். அல்லேலூயா. அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, காணிக்கை கொடுப்பது என்பது எதை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா தேவனை ஆராதிப்பது. காணிக்கைன்னா இங்க கொண்டு வந்து கொடுக்கிற தசம்பாகம் ஒண்ணு மாத்திரம் கிடையாது. காணிக்கை அப்படிங்கிறது எல்லா விஷயத்திலையும் இருக்கணும். அல்லேலூயா. எல்லா விஷயத்திலையும் உங்களுடைய நேரத்துல காணிக்கை இருக்கணும்,
நான் அடிக்கடி சொல்றது உண்டு, 24 மணி நேரத்துல தசம்பாகம் எவ்வளவு கொடுக்கணும்? 10ல் 1 பாகம் தேவ பிள்ளைகள் தசம்பாகம் கொடுக்கணும். அதை நான் பேச விரும்பல, அது கொடுக்கறது கொடுக்காது உங்க விருப்பம். ஆனா நான் சொல்ற பாயிண்ட் என்னன்னா, 24 மணி நேரத்துல தசம்பாகம் எவ்வளவு? எல்லாரும் சொல்லுங்க. 2.5 மணி நேரத்தை யாருக்கு கொடுக்கணும்? பாஸ்டர் ஒரு படம் பார்க்கலாம், என்ன நினைச்சுக்கிட்டீங்க? 2.5 மணி நேரத்தை நான் ஆண்டவர் கொடுத்தேன்னா ஒரு மூவி வந்திருக்கு, நான் அதை பார்க்கணும். தினந்தோறும் தேவ பிள்ளைகள் 2.5 மணி நேரத்தை ஆண்டவருக்கு நீங்க கொடுத்தே ஆகணும். அதுதான் என்னது? காணிக்கை, தசம பாகம். ஹல்லேலூயா. வேண்டாம் பாஸ்டர், அடுத்த வந்து காணிக்கை போட்டுறேன், அப்படிலாம் என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி என்ன திருப்திப்படுத்துறது இல்லை. எனக்கு இதெல்லாம் 2வது விஷயம். முதல் காரியம் காணிக்கைன்னா அதுதான் காணிக்கை. முதல்ல உங்க வாழ்க்கையில் அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுங்க. 2.5 மணி நேரம் ஆண்டவருக்கு கொடுங்க. முடியாதுலாம் சொல்லாதீங்க, தூக்கத்தை குறைங்க. சில நேரத்துல காலையில் 1/2 மணி நேரம், மதியம் 1/2 மணி நேரம், நைட்டு 1 மணி நேரம் ஜெப நேரம் பிரிங்க, எழுதி வச்சு பிரிங்க. அதுக்கப்புறம் பைபிள் 1 மணி நேரம் படிங்க. அப்ப 2.5 மணி நேரம் தசமபாகத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் எப்படி என்ன பண்ணுவாரு? சேம் இதே கான்செப்ட் தான். தேவனுக்குன்னு நம்ம காணிக்கை கொடுக்கும்போது ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவாரு? சந்தோஷப்படுத்துவாரா? என்ன பண்ணுவாரு? அபரிவிதமா ஆசீர்வதிப்பார். அப்ப 2.5 மணி நேரம் ஒரு நாள் நீங்க தேவனுக்குன்னு காணிக்கையா கொடுத்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய எல்லா நேரங்களிலும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீங்களும் நானும் என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இன்னையிலிருந்து நீங்க என்ன பண்ணணும்? 2.5 மணி நேரம் யாருக்கு கொடுக்கணும்? ஆண்டவருக்குன்னு கொடுக்கணும். அது எழுதி வச்சுக்கோங்க. நீங்க ஒரு வாரம் கொடுத்து பாருங்க. அடுத்த வாரம் நான் பிரசங்கம் பண்ண டைம் இருக்காது, ஆராதிக்கிட்டேன், நான் உட்காந்துக்கிறேன், ஒரு மைக்கை போட்டுறேன், நீங்க வந்து ஒவ்வொருத்தரும் நீங்களே பிரசங்கம் பண்ணிட்டு போயிருவீங்க. ஆண்டவர் எனக்கு இதை செய்தார், ஆண்டவர் எனக்கு அதை செய்தார், எனக்கு அற்புதம் செய்தார், அதிசயம், நீங்க வந்து பிரசங்கம் பண்ணுவீங்க. அதுதான் சுவிசேஷம். நான் அடிக்கடி சொல்ற விஷயம் என்னன்னா, அந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷத்தையே நம்ம படிச்சுட்டு இருக்க கூடாது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இயேசு வந்து இந்த உலகத்துல மற்றவங்களுக்கு என்ன செய்தார்னு சொல்லக்கூடிய ஒரு சுவிசேஷம். 5வது ஒரு சுவிசேஷம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும். ஹல்லேலூயா. இது புக்கில் இருக்கிற சுவிசேஷம், நீங்களும் நானும் நடமாடும் சுவிசேஷம். ஹல்லேலூயா. கர்த்தர் வந்து குஷ்டரோகிக்கு குஷ்டத்தை சுகமாக்கினார். கர்த்தர் வந்து குருடருக்கு கண்ணை கொடுத்தார். கர்த்தர் வந்து 5 அப்பம் 2 மீன் உள்ளவங்களுக்கு ஆண்டவர் 5000 பேருக்கு அதையே சொல்லிட்டு இருக்க கூடாது. சாட்சி எப்படி இருக்கணும்? அடுத்த சுவிசேஷம் எப்படி இருக்கணும்? கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சார்? ஹல்லேலூயா. என் குடும்பத்தை எப்படி கர்த்தர் பாதுகாத்தார், என் பிள்ளை எப்படி பாதுகாத்தார், நான் இந்த பிரச்சனையில் இருக்கும்போது கர்த்தர் என்னை மீட்டெடுத்தார். இந்த 5வது சுவிசேஷம் எப்ப வெளிப்பட ஆரம்பிக்கிறதோ, அந்த விட்னஸ், அந்த சாட்சி வெளிப்பட ஆரம்பிக்கிறதோ, அப்பொழுதுதான் 4 சுவிசேஷம் உங்களுக்குள்ள செயல்படுதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இல்லைன்னா அது புக்குக்குள்ளேயே இருக்குன்னு அர்த்தம். அது புக்கா தான் இருக்கு. ஜீவ தேவனுடைய வார்த்தையா அது என்ன பண்ணலாம்? இல்ல. சரி, அடுத்த ஒரு விஷயம், சீக்கிரம் முடிக்கிறேன், டைம் ஆகுது. அது சொல்றாரு 16ஆம் வசனத்துல, நான் வாங்குகிறது இல்லை என்று கர்த்தர் 15ஆம் வசனத்துல, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறு தேவன் இல்லை என்பதை நான் என்ன பண்ணிட்டேன்? அறிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, வார்த்தையை நல்லா கவனிங்க. இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கிலும் இருக்கிற தேவன் என்ன கிடையாது? வேற இல்லை. ஹல்லேலூயா. இஸ்ரவேலில் இருக்கிற தேவன் மாத்திரம்தான் உண்மையான தெய்வம். அப்ப ஒரு அற்புதத்தை நீங்கள் ருசி பார்க்கும் போதும் நீங்க எதை ரெகக்னைஸ் பண்ணணும்? எதை புரிந்து கொள்ளணும்? சொல்லுங்க. என்னங்க அப்படி சைலண்ட் ஆயிட்டீங்க? தூங்கிட்டீங்களா என்ன? ஒரு அற்புதத்தை நீங்கள் ருசி பார்க்கும் போது, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் செய்யும் போது நீங்க என்ன செய்யணும்? எதை புரிந்து கொள்ளணும்? எதை மேன்மையா பேசணும்? ஹல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க. நாகமான் வாழ்ந்தது சிறிய தேசம். சிறிய தேசத்துல ஒரு கடவுள் அவங்க வணங்கிட்டு இருக்கிறாங்க. அவனுக்கு அந்த கடவுளை பத்தி தெரியும், அந்த கடவுள் எல்லாம் தெரியும். ஆனா எப்பொழுது தேவ அற்புதத்தை அவன் பெற்றுக்கொண்டானோ, அவனுடைய விஸ்டம் என்ன, அவனுடைய ஞானம் என்ன? உலகத்தில் இருக்கிற எல்லா தேவனை பார்க்கலாமா? சொல்ற வார்த்தை நல்லா கவனிங்க. அவன் என்ன சொல்றான்? 15ஆம் வசனத்துல, இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர வேறு தேவன் இல்லை என்பதை என்ன பண்ண? அறிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. நாலேஜ், விஸ்டம், அவனுக்கு அந்த ஞானம் வந்து அவனுக்கு அப்படி கிடைச்சிருக்கு, கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்ப ஒவ்வொரு அற்புதத்தை பெறும்போதும் நீங்க என்ன அறிந்து கொள்ளணும், என்ன பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, தேவனை குறித்ததான ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. என்ன பண்ண? எல்லாரும் சொல்லுங்க. தேவனை குறித்ததான ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு அற்புதமும் கர்த்தர் யார் என்பதை உங்களுக்கு என்ன பண்ணிருக்குது? இது டெமான்ஸ்ட்ரேட், அதாவது வெளிப்படுத்திக்கிட்டே இருக்குது, கூறிக்கிட்டே இருக்குது. வியாதியிலிருந்து சுகமாக்குகிறனா அவர் சுகமாக்குகிற தெய்வம்.
பலவீனத்திலிருந்து சுகமாக்கு, என் பலவீனத்திலிருந்து சுகமாக்குகிற ஒரு தெய்வம். என் கடன் பிரச்சனையிலிருந்து மாற்றுகிறனா கடன் பிரச்சனையிலிருந்து சுகமாக்குகிற ஒரு தெய்வம். அப்ப தேவன், இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் அப்படிங்கிற பேர் மாத்திரம் கிடையாது. அந்த தேவனுக்குள்ள இருக்கக்கூடிய இன்டீரியரான கேரக்டர் என்ன, அவருடைய குணாதிசயங்கள் என்ன, இது அத்தனையும் என்ன பண்ணுது, ஒவ்வொரு அற்புதம் வெளிப்படுத்துது. நாகமான் அற்புதம் பெற்றுட்டம்பா, போய் காசை கொடுத்துட்டு போயிருவோம் அப்படின்னு போயிருக்கலாம்ல. அவன் என்ன சொல்றான், இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை போல பூமி எங்கும் என்ன கிடையாது, வேற தேவன் இல்ல. ஹல்லேலூயா. என் குஷ்டரோகம் சுகமாச்சுன்னு பெருமையா பேசல, எனக்கு அது சரியாச்சு இது சரியாச்சுன்னு அவன் பெருமையா பேசல, இல்ல எலிசாவை குறித்து அவன் பெருமையா பேசல. அவனுடைய அற்புதம் அவனை என்ன பேச வைத்தது என்று சொன்னால், தேவனை ரெகக்னைஸ் பண்ண வச்சது, தேவன் யார் என்பதை புரிந்து கொள்ள வைத்தது. அப்ப உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்யற அற்புதம் எல்லாம் கர்த்தர் யார் என்பதை புரிந்து கொள்ள வைக்கணும். நமக்கு எப்படி புரியும் தெரியுமா, எழுத்து வீட்டுக்காரன் நோய்வாய்ப்பட்டு படுக்கும் போது என்ன பேசுன, என்ன என் ஆண்டவர் எவ்வளவு கோபக்காரர் தெரியுமா, பாரு இன்னைக்கு எப்படி சொல்றீங்களா இல்லையா, என்ன அன்னைக்கு ஒரு வார்த்தை பேசின பாத்தியா, அதனாலதான் இன்னைக்கு நீ இப்படி இருக்கிற, என் ஆண்டவர் அவ்வளவு கோபக்காரர். ஏறி சரி, அவன் பண்ற தப்புக்கு ஆண்டவர் கோபக்காரர், நாம பண்ற தப்புக்கு என்ன பண்ணுவார் ஆண்டவர், கோபப்பட மாட்டாரா, கோபப்படுவார். அல்லேலூயா. அப்ப புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஐயோயோ என்ன அவன் பேசுனதுக்கு ஆண்டவர் இப்படி தண்டிக்கிறாரு, இதே வார்த்தையை நான் பேசியிருந்தேன், இதே கெட்ட வார்த்தையை நான் பேசினேன், இதே தப்பான பழக்கங்களை நான் பண்றேன், அப்ப ஆண்டவர் என்ன இன்னும் இரக்கம் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இரக்கம் என்பது எண்டு கிடையாது, முடிவு கிடையாது. இரக்கம் என்பது காலதாமதம். சத்தமா சொல்லுங்க, இரக்கம் என்பது இன்னைக்கு என்னால டிவு கட்ட முடியல, என்னால லோன் கட்ட முடியல, ஐயா இரக்கம் பண்ணுங்க, அடுத்த வாரம் கட்டிடுறேன், அப்படிதானே சொல்லுவார். அப்ப அவர் என்ன, சரிம்மா இன்னைக்கு ஒரு நாள் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை விடுறேன், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நீ எனக்கு என்ன பண்ணிடுற, பணம் கொடுத்துட்றேன். புரியணும்னு நான் சொல்றேன், சரிங்களா, நான் யாரையும் பார்த்து சொல்ல. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பணம், இதுதான் இரக்கம், அதான் மெர்சி. அப்ப இரக்கம் என்பது கர்த்தர் எனக்கு காட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஆனா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அதே லோன்காரர் வந்து, ஐயா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தரேன்னா என்ன சொல்லுவாரு, சரி இன்னைக்கு இறக்கம் காட்டுறேன்னா சொல்லிட்டு போவார். என்ன பண்ணுவார், இல்லை இனிமே வேலைக்கு ஆகாது, உங்ககிட்ட இருக்கிற பொருளை வண்டியை தூக்கிட்டு போயிடுறேன், நகையை தூக்கிட்டு போயிடுறேன், அதை தூக்கிட்டு போனால் அவர் டென்ஷன் ஆகிடுவார். ஆண்டவர் அப்படித்தான், ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவர் இந்த தப்பை பண்ணிட்டேன் மன்னிங்கன்னா ஒரு இறக்கம் காட்டுறார், சரி என் பிள்ளை மன்னிச்சிடும், அடுத்த தடவை இந்த தப்பு மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது என் பிள்ளை செய்ய மாட்டான் அப்படி. ஹல்லேலூயா. அப்ப அந்த விஷயத்தை, இதுதான் தேவனை குறித்து என்ன வேணா ஒரு ரெகக்னைஸ் பண்றது. அப்ப அடுத்த ஒரு பாயிண்ட் நான் சொல்லி முடிக்கிறேன், கவனிங்க. ஏற்கனவே சொன்னது போல ஒரு மனிதனுக்குள்ள அற்புதம் அப்படிங்கிற விஷயம் நல்லா கவனிங்க, அவனுடைய வெளியரங்கமான சரீரத்தை தாண்டி கடவுளை என்கவுண்டர் பண்றது, கடவுளை என்ன பண்ணுது, நேரடியாக சந்திக்கிற ஒரு விஷயம். அல்லேலூயா. கடவுள் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுக்கிறார். என்ன வாய்ப்பு அப்படின்னா, கர்த்தரை சந்திக்கிற ஒரு தருணம். அப்படிப்பட்ட ஒரு சந்திக்கிற தருணத்தை தான் யாரு உணர்றா, நாகமான் உணர்றான். தேவனை ஆராதிப்பதுங்கிறது என்னது, எதனுடைய அடையாளம் சொல்லுங்க, தேவனை ஆராதிப்பதுங்கிறது எதனுடைய அடையாளம், கர்த்தரை மகிமைப்படுத்துவது, அப்புறம் தேவனிடத்தில் நெருங்குவது. ரைட்டு, கிட்ட வந்துட்டீங்க. நல்லா கவனிங்க, தேவனை ஆராதிப்பதுங்கிறது தேவ பிரசன்னத்துக்குள்ள போற ஒரு விஷயம். அப்ப தேவ பிரசன்னத்துக்குள்ள போறது அப்படின்னா தேவனை முகமுகமாய் சந்திக்கிற ஒரு நேரம். அல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கும் போது அவரை முகமுகமா சந்திக்கிறீங்க, அவருடைய பிரசன்னத்தை உணர்றீங்க. அப்ப நல்லா கவனிங்க, குஷ்டரோகியா இருந்து சரீர சுகம் பெற்றிருந்த நாகமான் இப்பனை தேவனை ஆராதிக்கிறானா, அதுக்கு என்ன அர்த்தம், அவன் தேவ பிரசன்னத்திலே தேவனை சந்திக்கிற ஒரு மனுஷனா மாறிட்டான். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி குஷ்டரோகமுள்ள ஒரு மனுஷனா இருந்தானோ தவிர, ஒரு சீரிய ராஜாவின் படைத்தலைவனா இருந்தானோ தவிர, மற்றபடி கர்த்தரை சந்திக்கிற ஒரு மனுஷனா இல்ல. ஏன் இல்லைன்னா, அதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணல, தேவனை ஆராதிக்கல. தேவ பிரசன்னத்தில் இருக்கிற பிள்ளைகள், தேவனை சந்திக்கிற பிள்ளைகள் என்ன பண்ணாம இருக்கு, அதாவது என்ன செய்யாம இருக்க மாட்டாங்க, ஆராதிக்காம இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அப்ப தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள் தான் தேவ பிரசன்னத்தில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம், தேவனை சந்திக்கிறாங்கன்னு அர்த்தம். நாகமான் பாருங்க, அவன் சுகம் பெற்ற உடனே தேவனுடைய பிரசன்னத்தை உணர ஆரம்பிச்சிட்டான். பிரசன்னத்தை உணர ஆரம்பிச்சோன்னு அவன் வாய் கண்ட்ரோல்டா இல்லை. அவன் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறான், சிரியா தேசத்துல இருந்து வந்திருக்கிறான். திரும்ப அதே ஊருக்கு போகணும். இங்க சொன்ன வார்த்தைக்கு கூட ஆட்கள்லாம் கூட்டு வந்திருக்கிறான். அங்க இருக்கிற ஆட்கள்கிட்ட போய் இவன் சொல்லுவான், ஐயா அங்க போய் ஒரு சுகம் பெற்றவனா நம்ம கடவுள் எல்லாம் இப்படி பேசிட்டாரு ஐயா, அவங்க கடவுள் தான் உண்மையான தெய்வம்னு பேசிட்டாருன்னா அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் என்ன வேணா இருக்கலாம்.
அவன் அந்த பொசிஷன்ல இருந்து தூக்கி எறியப்படலாம், அவன் அந்த அந்த இடத்துல இருந்து அவன் தூக்கி எறியப்படலாம், அவனை சிறைச்சாலையில கைது பண்ணலாம், அவனை ஜெயிலில் தூக்கி போடலாம், என்ன வேணா நடக்கலாம். ஏன்னா அவன் சொன்ன வார்த்தை சாதாரண வார்த்தை கிடையாது. தேவன் ஒருவரே தெய்வம் அப்படின்னு கூட சொல்லிட்டு போயிருக்கலாம். அவன் சொன்ன வார்த்தை நல்லா கவனிங்க, இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர எப்பேற்பட்ட வார்த்தை தெரியுமா அந்த வார்த்தை. இந்த வார்த்தை இன்னைக்கு நம்ம வெளியே போய் சொல்ல முடியாது. சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. யாரும் ஏத்துக்க மாட்டாங்க, கோபம் வரும், கண்டிப்பா வரும். ஆனா யார் சொல்றா? நாகமான் சொல்றான், என்னுடைய இப்ப பாருங்க, கணம் பொருந்தியவன், பிரைடு, பெருமை, உக்கரக்காரன், இப்படியெல்லாம் இருந்த ஒரு ஆள் இப்போ உடஞ்சு என்ன பண்ணிட்டான்? என்னை ஜெயிலில் தூக்கி போட்டாலும் சரி, என் பொசிஷன் என்னை விட்டு போனாலும் சரி, எது போனாலும் சரி, என்னுடைய வெளியரங்கமான சொஸ்தம் மட்டும் எனக்குள்ள நடக்கல. நான் தேவனை சந்தித்து, தேவனை ஆராதித்து, தேவனோடு ஐக்கியப்படுகிற பிள்ளையா நான் என்ன பண்ணிட்டேன்? மாறிட்டேன். ஹல்லேலூயா. இதுதான் ரொம்ப ஒரு முக்கியம், ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த குஷ்டரோக அற்புதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான். எல்லாம் இருக்கிற இடத்துல இருந்து எழுந்து நிற்கலாமா அந்த நாள்ல?